During challenging times, seeking inspiration from others can be a very powerful tool for personal growth. Hello, I'm Gayatri Prakash, and you are watching Brewing Inspirations by Brewing Reflections. I believe in the power of drawing inspiration from others, and during challenging times, I have turned to those close to me for guidance. Recognizing that not everyone has this support, I created this platform to share diverse stories and strategies, acknowledging that inspiration is unique to each individual. Welcome to my library. எண்ட் கோல் என்ன? ஆல்டன் என்ன ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க இதுல இருந்து? 9th 10th 11th படிக்கும்போதே வாண்ட் மீ டு பி அ பொலிட்டிஷியனா நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா, ஒரு 15 to 20 lakhs நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க. லோக்கல் ஜென்சி கிட்ஸ். நியூ ஓட்டர்ஸ் உள்ள வரும்போது என்ட்ராகும்போது இந்த ஜென்சி கிட்ஸ் யாருக்குமே அன்னைக்கு இருக்கிற ஐடியாலஜி தெரில. அதோட மெயின் ரீசன் நான் என்னவா பார்க்குறேன்னா, அன்னைக்கு அவங்க இல்லை, பெண்கள் வந்து ஆடை போடக்கூடாது, மேலாடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் அதை பார்க்கல. எங்கள் அப்பா மேபி பார்த்துருப்பார், ஆனால் நான் பார்க்கல. நான் பார்க்காத ஒரு விஷயத்தினால நான் அது தேவையாக நான் பார்க்கல. அவன் அன்னைக்கு இருக்கிற கொள்கையை உனக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்குறான்ல, எனக்கு தெரியாதனால நான் ஏதோ உளறேன், இல்லை தற்கொலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து ஒரு நியூ பொலிட்டிக்கல் மைண்ட் செட் வருதுன்னு நினைக்கிறீங்களா? 16 to 21 எலெக்ஷன் வரைக்கும் சோஷியல் மீடியா ஒரு ப்ராமினன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணிச்சு. ஆனால் இன்னைக்கு 2021 to 2026 இந்த 26 எலெக்ஷனில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணதா நான் பார்க்குறேன். என்னைக்குனாலும் இந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடும், என்னைக்குனாலும் இந்த பார்ட்டிக்கு, நான் பிறந்ததுலேருந்து இந்த பார்ட்டிக்கு தான், என் ஹஸ்பண்ட் இவருக்கு தான் போட்டார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பாங்கல்ல, அது உடையுது. அர்பன் பர்சன் ஓட் போடுறதுக்கு காரணமும் ஒரு ரூரல் பர்சன் இன்னைக்கு ஓட் பண்ற காரணமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அது டைரக்டாக பெனிஃபிட் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து வில்லேஜஸ் தான். இந்த ஃப்ரீபீஸ் எல்லாமே எங்கே ஒர்க் அவுட் ஆகுது? ரூரல். அங்கே இருக்கிற ஓட்டுன்றது ஹியூஜ். சிட்டியில் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்னா, அரசியல்னாலே அது ஒரு சாக்கடை, ஃபோன் இருந்தால் எல்லாம் இங்கே பண்ணிடலாமே அப்படின்னு இவங்க ஞானி மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஊர் மக்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்குறாரு, லைக் வந்து இலவசங்களாக அரிசி கொடுக்குறாரு, இல்லை வந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை 1500 கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறாங்க. அவங்க அது என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, ஆனால் மக்கள் கடைசியில் பெனிஃபிட் ஆகிறனால திருப்பி அதுக்கு போகிறாங்க. ஒரு ஓட்டர் இந்த ஒரு 4-5 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போய் ஓட் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் ஒருத்தர் வந்துட்டாரு, இல்லை இன்னொரு கட்சி வந்துட்டாங்க, இவங்க வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு சொல்கிறத தாண்டி வேலை வாய்ப்புகள்ங்கிறது, எனக்கு வேலை கிடைச்சாதான் என் குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் நம்ம ஓன் மண்ணில் நம்ம சாயில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹாய் ஆல்டன் பால் நெல்சன், Hi, ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்கு. உங்களோட வீடியோஸ்லாம் ஆஃப் லேட் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி யூ டிசைடட் டு கம் டு த ஷோ டுடே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், இன்வைட் பண்ணதுக்கு. ஐம் கோனா கால் யூ ஆல்டன் கோயிங் ஃபார்வர்ட். ஆல்டன், எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எதுக்கு ஒரு 24-year-old லாயர் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, வே யூ ஸ்பீக் அபவுட் கரண்ட் அஃபேர்ஸ், என்ன நடக்குது நம்மளை சுற்றி, தமிழ்நாடுல எஸ்பெஷலி வாட் இஸ் ஹேப்பனிங்கிறத பேசுகிறீங்க. வாட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ ஆல்டன்? லேமேன் கூட ரொம்ப பழகியிருக்கேன், ரொம்ப லைக் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ இருக்கிற லைக் இந்த ஜென்சி ஜெனரேஷன் கிட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஜெனரேஷனை தாண்டி நான் பழகினது எல்லாமே லைக் வந்து 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் இந்த மாதிரி பலர் கூட பழகியிருக்கேன். லைக் தேவர் ஸோ டவுன் டு எர்த். ஸோ இந்த மாதிரி எல்லாரு கூடயும் பழகும்போது நான் சொல்கிறது, நான் ஒரு 3, 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் ஸ்டார்டிங் மை யூடியூப் சேனல் 2021. ஓகே. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் எடுக்கிறது, அதை ஸ்கிரிப்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணி. அப்போது ஐ வாஸ் டூயிங் மை எல்எல்பி இன் சவிதா லா காலேஜ். ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலேஜ் போயிட்டு கரண்ட் இஷ்யூஸ் ஏதாச்சும் பேசி பண்ணுறது. அப்போது மை ஏஜ் இஸ் அரௌண்ட் 19. ஸோ அப்போது பண்ணிகிட்டு இருக்கும்போது கொரோனா வருது. ஸோ கொரோனா டைமில் திருப்பியும் லைக் வீட்டிலேருந்து பேச ஆரம்பிக்கிறேன். சின்ன கண்டென்ட்ஸு இந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் யாராச்சும் பேசுவாங்கல்ல, அந்த வீடியோஸை கட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டு நம்ம கருத்தை பதிவிடணும்னு விரும்புகிறோம், ஆனால் நம்மளால பேச முடியல. ஸோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நம்ம ஃபேஸை காணிக்கிறது.
ஸோ அதனால் இன்னொருத்தவங்களோட வீடியோ போட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு டைம் வரும்போது கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா 2022 நினைக்கிறேன், லைக் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது 2021 சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எங்களுக்கு காலேஜ் கண்டினியூ ஆகுது. ஸோ கண்டினியூ ஆனதுக்கப்புறமா லைக் எனக்கு என்னென்னா இந்த பேண்டமிக்கில் மக்கள் மிகப்பெரிய லெவலில் லூஸ் ஆன ஒரு விஷயம் என்னென்னா எக்கனாமிக். அவங்க ரொம்ப அடி வாங்கினாங்க. எங்கள் வீடும் சரி, எல்லாரோட வீட்லேயும் சரி. ஸோ அப்போ என்னென்னா எனக்கு வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு பையனா நம்ம வந்து வீட்டில் டிபெண்ட் ஆகாமல் நம்ம இருக்கணும், நம்மளுடைய எக்ஸ்பென்ஸையாச்சும் நம்ம பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ என்னென்னா வீட்டுக்கே தெரியாமல் ரேப்பிடோ ஓட்ட போகிறது, அது நைட் டைம், ஏன்னா பகல் டைம் காலேஜ் அப்படின்னு இருக்கும், ரேப்பிடோ ஓட்ட போகிறது. ஸோ ஒரு டைமுக்கு அடுத்ததாக அதுலேருந்து சேர்த்து நம்ம ஏதாச்சும் மைக் வாங்குறது எல்லாம் எதுக்குன்னா லைக் வந்து யூடியூப் சேனல் பேசணும், அதில் நம்மளோட கருத்துக்களை பதிவு பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணுமோ அதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லுவாங்கள்ல குருவி கூட்டுற மாதிரி சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா லைக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மக்களுக்கு ஒரு கருத்துக்களை நம்ம பதிவிடணும் வரும்போது அந்த டைமில் தான் காலேஜ் வந்து முடிகிற டைம். ஸோ காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அடுத்து என்ன ஆகணும்னா நம்மளோட லைஃபோட அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம உள்ளே போகிறோம். எய்தர் யூ ஹேவ் டு ஒர்க் இல்லை ப்ராக்டிஸ் பண்ணணும். லைக் ப்ராக்டிஸ்னால் உங்களுக்கு தெரியும், லைக் காலையிலேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் வி ஹேவ் டு ஒர்க். ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகும்போது இந்த ஒர்க்லாம் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் என்ன ஆகுது, அப்பா கிட்ட நான் பெர்மிஷன் கேட்குறேன், எனக்கு என்னென்னா டைம் வேணும். அந்த மீன் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா லைக் நம்ம ஏன் பாலிடிக்ஸை பேசி கண்டென்ட் கிரியேஷனில் போகக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக நம்ம ஏன் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறேன். ஸோ அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக ஏன் போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணும்போது அப்போது 2023 அப்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறேன், இன்னொரு இந்த இந்தியன் ப்ராட்காஸ்ட்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அப்போ அதில் வந்து 1.5 lakhs கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பேசி ஒரு ஹோப் கிடச்சிருச்சு, நம்மளால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா, எங்கள் ஊரில் நான் ரொம்ப நாட்களாக பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா லைக் மைன்ஸ் இருக்குல்ல, கனிம வளங்கள்னு சொல்லுவாங்க, இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து என்னென்னா கேரளாவில் வந்து விழிஞ்சம் ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறத நான் கண்கூடாக பார்க்கும்போது ஏன் நம்ம இதை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். கேரளா கவர்மெண்ட் எல்லா லைக் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே சட்டம் தான். அப்போ அதே சட்டத்தை யூஸ் பண்ணி தான் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்க சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்போ நம்மளோட ரிசோர்ஸஸ் என்ன ரொம்ப எக்ஸஸாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது அப்படி இல்லை. ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே லைக் அப்போது இதை ஏன் நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பதிவு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ அதை பதிவு பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன மாதிரியே கேள்வி கேட்ட ஒரு நபர், லைக் அவர் ஸோ ஒரு பார்ட்டியில் இருந்தார். அந்த பார்ட்டியில் இருந்து அவர் கேள்வி கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சர்ச்சுக்குள்ளே வச்சு, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 kilometers தான், ஒரு சர்ச்சுக்குள்ளே வச்சு அந்த நபரை சில கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் கட்சியை குறிப்பிட விரும்பல, ப்ளஸ் லோக்கலில் இருக்கிற ஃபாதர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, லைக் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க. ஜஸ்ட் லைக் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணதுக்காக இந்த மாதிரி கனிம வளங்களை கொண்டு போகிறாங்க, இதை தட்டி கேட்கணும், இதுக்கு ஸோ பர்சன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து இதை தட்டி கேட்காம இருக்காங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிற மினிஸ்டர்ஸோ சரி யாரும் சரி தட்டி கேட்காம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கேள்வி கேட்டாலே இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன தோணுச்சுன்னா, நம்மக்கிட்ட செட்டப் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் ஏதோ மைக் வச்சுருக்கோம் இது வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு பேக்ரவுண்டில் எதுவும் இல்லை. அப்போ ஏன் நம்ம இதை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டில் உட்காந்துட்டு ஒரு ஃபோனில் உட்காந்து பேசி அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ எல்லா இஷ்யூவும் வாய்ஸ் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக சீனியர் ஆஃபீஸ்க்கு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் சேம் டைம் நான் வந்து கண்டென்ட் போட்டு 2024 எம்பி எலெக்ஷன் வருது. ஸோ அதில் அந்த எம்பி எலெக்ஷனுக்காக கேம்பெயின் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி அந்த டைமில் ஏதோ நம்மளால் ஒரு ஜென்சி கிட்ஸை கொஞ்சம் லைக் ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம கன்வே பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணும்போது அந்தளவு அது எஃபெக்டிவாக போகலை. எனக்கு அந்த ரிசல்ட் எனக்கு தெரியும்ல, வி ஹேவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி இல்லை. ஸோ அந்தளவுக்கு போகலை, ஒரு 20,000 30,000 வியூஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் அதுக்கடுத்தது இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து சும்மா ஒரு சீனியர் ஆஃபீஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், எல்லா 101வது ஸ்டூடெண்ட் மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் நம்ம புதுசாக யோசிக்கக்கூடாது? நம்ம லைக் டேரெக்டாக மக்கள்கிட்ட பேசுகிறது மூலமாக கனெக்ட் ஆகிறது மூலமாக இதே ஃபுல் டைம் பண்ணுறது மூலமாக நம்ம ஏன் வந்து ப்ராமினன்டான ஃபேஸாக மாறக்கூடாதுங்கிறதுக்காக டேரெக்டாக நான் பேச ஆரம்பித்தேன், ஃபுல் டைமாக பேச ஆரம்பித்தேன். மக்கள் டேரெக்டாக என்கிட்ட கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அது கனெக்ட் ஆக ஆரம்பித்தது எப்படின்னா, லைக் அவங்க என்கிட்ட இஷ்யூஸை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணால் தான் அவங்களோட பிரச்சனைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ சொல்ல ஆரம்பித்து ஒவ்வொருத்தங்களோட இஷ்யூஸை கேட்கும்போது நான் இப்போ ஒரு 1.5 வருஷமாக நான் சொல்கிறேன்,
இஷ்யூஸை கேட்கும்போது நாங்கள் இங்கே இப்படி ஏமாந்தோம், அங்கே இப்படி ஏமாந்தோம், இவர் இப்படி பிரச்சனை பண்ணார், அவர் இப்படி பிரச்சனை பண்ணார், இந்த கேஸை எங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணது என்னென்னா, ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் சரி, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் ஒருத்தங்க வராங்கனாலே லைக் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, ஒரு அட்வொகேட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம், ஓகே இவர் என்ன ஃபீஸ் சொல்ல போகிறாருன்னு தெரில, கன்சல்டேஷனுக்கு என்ன காஸ்ட் சொல்ல போகிறாருன்னு தெரில அப்படின்னு அப்படி அந்த ஒரு பயத்தை உடைக்கிறதுக்காக கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கன்சல்டேஷன். நீ எத்தனை மணி நேரம் வேணாலும் உங்களுக்கு கேள்வி கேளுங்க, ஃப்ரீயாக கன்சல்டேஷன் வச்சு நானே ஒரு ஆஃபீஸ் நம்ம இது பண்ணுறதுக்காக. அது நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் சொன்னது கிடையாது. கோயம்பேடு மார்க்கெட்டில் என்னோட லட்சியம் என்னென்னா, அந்த அந்த ஒரு கோல் என்னென்னா, அந்த டைமில் நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேஷனையும் ஃபுல் டைம் பண்ணணும், ஆஃபீஸையும் நம்ம போடணும். ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 லட்ச ரூபா தேவை, ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா தேவை. அப்போ 100 நாள் நம்ம வேலைக்கு போகணுன்னா ஒரு நாள் 1000 ரூபாய். எங்கே நான் சொல்கிறேன்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் சொல்கிறேன். அப்போ எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், என் அண்ணன் வீட்டில் இருக்கான், யாருக்குமே தெரியாமல் நான் என்ன பண்ணுறேன், நைட் டைம் வந்து ஒரு 1 o'clock அங்கே வந்து லோடு வரும், வண்டி வரும். அங்கே வந்து ஃப்ளவர் மார்க்கெட் இருக்குது, வெஜிடபிள் மார்க்கெட் இருக்குது, ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃப்ளவர் மார்க்கெட்டில் வெயிட் கம்மி. ஸோ வெயிட் கம்மிங்கிற வரும்போது கரெக்டாக ஒரு 1 மணிலேருந்து நீங்கள் விடிய காலத்தில் ஒரு 4 மணி வரை ஒர்க் பண்ணிங்கன்னு வீட்டுக்கு தெரியாது. ஸோ ஒர்க் பண்ணிட்டு ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் பாக்ஸஸ் யூ கேரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி ஒரு வாரம் ஒர்க் பண்ணேன். கடைசி என்னென்னா, என் அண்ணன் காலைல எந்திரிச்சு கரெக்டாக வெளில வரும், ரூம்லேருந்து அவன் வெளில வரான். அவன் மை பிரதர் இஸ் ப்ராக்டிசிங் அஸ் எ டாக்டர். ஸோ அவன் காலைல டியூட்டி போகிறதுன்னு ரெடியாகி வெளில வரான். நான் அப்போ தான் அழுக்கு சட்டையோட உள்ளே வரேன். எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சும்மா வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு. பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவன் கெஸ் பண்ணிக்கிட்டான், வீட்டில் போட்டு கொடுத்துட்டான். அப்போது உனக்கு நான் இவ்வளோ ஒரு நல்ல காலேஜில் படிக்க வச்சேன், இந்த மாதிரி உன்னை க்ரூம் பண்ணி கொண்டு வரணும்னு பார்க்குறேன், நீ என்னடானா ஒரு 1 லட்ச ரூபாய். என்னோட மைண்ட் செட் என்னன்னா, யார்கிட்டையும் டிபெண்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு வந்து எங்கள் அப்பா காசில் தானேடா நீ இருந்த, அப்பா கிட்ட வாங்கி தானே இது பண்ண அப்படிங்கிறது நம்ம ஒரு லேபிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஓகே இனிமேல் இவங்க விட மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்த்த காசை மட்டும் வச்சுட்டு, அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ணி நம்ம இஎம்ஐஸ் போட்டோ எதாவது பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன். சரி ஓகே, கண்டென்ட் க்ரியேஷனுக்கு மொபைல் வந்துச்சு. அதுக்கடுத்து ஆஃபீஸ் போடுறதுக்கு நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து ஆஃபீஸ் போடுறதுக்கு பிளான் போட்டோம். ஏன்னா கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் போது லைக் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் இல்லைன்னா என்ன, இவங்களுக்கு இடம் இல்லை, ஸோ நம்ம கோர்ட்டில் வச்சு மீட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது காஃபி ஷாப்பில் வச்சு மீட் பண்ணுறாங்க, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஆஃபீஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வரும்போது ஆஃபீஸ் போட்டுட்டோம். ஆஃபீஸ் போட்டதுக்கு மொபைல் ஃபோன்லாம் வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது 1 by 1 கிளைண்ட்ஸ் வர இப்போ மோர் தென் 60 கிளைண்ட்ஸ் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கோம். அந்த 60 கிளைண்ட்ஸில் நான் ஒரு ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப அடித்தட்டு மக்கள் இருப்பாங்கல்ல, லைக் என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏமாந்து லைக் அவங்களோட இடத்த அக்வயர் பண்ணியிருப்பாங்க. யாராச்சும் லைக் பணம் இருக்கிறவங்க, நல்ல பவரில் இருக்கிறவங்க, அவன் இடம் தானே அவன் அக்வயர் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லை அவன் மேலே கை வச்சாச்சுன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல கேசஸில் நாங்கள் இன்வால்வ் ஆகி ஒரு சக்ஸஸ் ரேட்டை எடுத்து கொடுத்துருக்கோம். லைக் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி நான் வந்து குரூப் ஆஃப் அட்வொகேட்ஸ் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சேரா லீகல் அசோசியேஷன் சொல்லிட்டு. ஸோ அது சக்ஸஸ் பண்ணனால, அந்த ஒரு காரணத்தினால என்னால் இங்கே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் ட்ராவல் பண்ண முடியுது. ஏன்னா அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பக்கம் வந்து கண்டென்ட் கிரியேஷனில் ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ என்னோட ப்ரொஃபைல் இன்னும் பில்ட் பண்ணுறதுக்காக இப்போது கரண்ட்டாக ஜேர்னலிசம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இது என்னால் பெருமையாக சொல்ல முடியும். இது நான் வச்சிருக்கிற ஒரு பெண்ணு முதல் சரி, என்ன காரு முதல் எல்லாமே நான் ஓனாக வாங்கினது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். இது எதுக்காகனா, இந்த ட்ராவலில் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. மக்களுக்கு சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோர்னா பையை தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது. ஸோ நான் நல்லா இருந்தால் தான் மக்களுக்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம குரூம் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம மக்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறோம்ல. ஸோ அது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த 24th வயசில் வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோங்கிறது நான் ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ஏஜில் நம்ம சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தோமையார்புரம்னு ஒரு கிராமம். இப்போது சமீபத்தில் டிசம்பர் மந்த் வந்து நான் ஊருக்கு கிறிஸ்மஸ்க்கு போகும்போது என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறாப்புல, மாப்பிள்ளை இந்த மாதிரி திருநெல்வேலியில் கூடங்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர், இந்த மாதிரி அந்த ஊரில் வந்து மக்கள் வந்து தூண்டில் விளையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது அது எப்படின்னா, கடல் வந்து இந்த கடற்கரை மணலை வந்து அரிச்சு என்ன பண்ணிடுது, பாதி கிராமத்தையும் உள்ளே முழுங்கிடுது. ஸோ இப்போ இது அரிக்கிறனால மக்களுக்கு வந்து மீன்பிடி தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப பாதிக்குது. ஸோ அவங்களோட மெயின் பிஸ்னஸே அதுதான்.
ஸோ அது பாதிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, லைக் உன்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமா, எதுக்காகனா நம்ம இயற்கைக்காக ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அதில் தூண்டில் வளையம் அமைக்கும் போது இந்த மணல் சீற்றம் வந்து குறைக்கப்படும். ஸோ மக்களால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களால ஒரு போட்டு வருதுன்னு வைங்களேன், அந்த போட்டு வந்து கரை இப்படி ஸ்லோப்பாக இருந்தால் தான் அந்த போட்டை மேலே ஏற்ற முடியும். இதே அந்த கரை செங்குத்தாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏற்ற முடியாது, இதுலேயே போட்டு ஸ்டக்கானா இருக்கும். அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு 600 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. அப்போ டிராக்டர் தேவைப்படுது. அந்த டிராக்டர் இருந்தால் தான் அந்த போட்டை கட்டி இழுத்து மேலே கொண்டு வர முடியும். அப்போது அந்த டிராக்டர் அங்கே வர்றதுக்குள்ளேயே இந்த போட்டு வந்து அங்கே நின்று கீழே இருக்க ப்ரொப்பலர் வந்து கீழே அந்த பாறை இருக்குல்ல, அதில் அடிப்பட்டு என்ன ஆயிடுது, பல போட்டு வந்து பலரோட வாழ்வாதாரமாக இருக்கிற படகுகள் தான் அவங்களோட மெயின் விஷயமே. அது இருந்தால் தான் கடலுக்குள்ளே போக முடியும். செதஞ்சிருச்சு. இது 15 வருஷமாக நடக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், ஜான்வரி 5th நினைக்கிறேன், அப்போ நியூ இயர் முடிச்சுட்டு போயிட்டு அந்த ஒரு வீடியோவை கம்ப்ளீட்டாக ஷூட் அவுட் பண்ணி அந்த மக்கள்கிட்ட எல்லா குறைகள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த விஷயத்த ஒரு வீடியோ மாதிரி நான் பேசியிருந்தேன். அது ஒரு வீடியோ, அடுத்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இன்னொரு வீடியோ, அப்புறம் இதுலேருந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு வீடியோ. ஸோ 3 வீடியோ பேசியிருந்தேன். இப்போ 1 வீக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து அந்த ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் ஸ்கீமில் இருந்து கிட்டத்தட்ட 15.70 lakhs crores வந்து 15,70,00,000 ரூபாய் அந்த மக்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, 15 வருஷமா அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, 15 வருஷமா போராட்டம் பண்ணி கிடைக்காதது நம்ம பண்ணது. மேபி அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அவங்க வந்து இந்த எலெக்ஷன் டைமில் அந்த மக்கள் ஓட்டு போடுறதுக்காக பண்ணியிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே பெனிஃபிட் ஆனது யாரு? நானா அந்த மக்கள். ஸோ அப்போ நம்ம ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஜேர்னியில் நம்ம ட்ராவல் பண்ணி நினச்ச விஷயம் அச்சீவ் ஆயிருக்குங்கிற ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். நம்ம பேசி என்னதான் நம்ம ரூலிங் பார்ட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நம்ம பேசினதை அவங்க ஒரு அப்சர்வ் பண்ணி கேட்டிருக்காங்கல்ல, அது கேட்டது மூலமாக நல்லதே இருக்குது. எனக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆனால் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல. ஸோ அதை நம்ம ஒரு ஃபேமாக நம்ம கொண்டு வந்து அந்த ஃபேமோட மோட்டிவ் என்ன, டு சர்வ் பீப்புள். மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நம்ம ஒரு ஃபேம் ஆரம்பித்தோம். ஸோ அப்போ அந்த ஃபேமை தீர்க்கிறதுக்கும் நம்ம ஆரம்பித்த ஃபேமும் இன்னைக்கு வந்து நம்ம பேசினது மூலமாக ஒன்று நடந்திருக்குன்னா இட்ஸ் எ ஹியூஜ் திங்காக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ஆல்டன், ஐ திங்க் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறது சுலபம் இல்லை. அண்ட் அது வந்து முக்கியமான விஷயங்களுக்கும் கிரியேட் பண்ணுறீங்க ஃப்ரம் வாட் யூஆர் சேயிங் அண்ட் வாட் வி ஆர் வாட்சிங் ஆல்சோ. ஐ மஸ்ட் கிவ் இட் யூ. எனக்கு ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடிட்டே இருக்குது, உங்களுக்கு கேட்கலாமான்னு தெரியல, ஆனாலும் கேட்குறேன். எண்ட் கோல் என்ன ஆல்டனுக்கு? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் யூஆர் டூயிங் திஸ் ஃபார் த சொசைட்டி, கரெக்டாக? அதுக்கு ஏதான ஒரு காரணம் இருக்கும், ஏன் நீங்கள் வந்து சொசைட்டிக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நம்பர் 1. 2வது, ஆல்டன் என்ன ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்க இதிலிருந்து? இது வந்து தப்பான கேள்வியாக நான் பார்க்கல. நான் ஐ திங்க் எல்லாரும் ஒரு ஒர்க்கில் எப்படி ப்ரோக்ரெஸ் ஆகணும்னு லைக் நீங்கள் வந்து எப்படி க்ரியேட்டராக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எப்படி ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து யூ பில்ட் ஆன் இட் இல்லையா? அந்த மாதிரி வாட் இஸ் ஆல்டன் வாண்டிங் டு பிகம்? ஆக்சுவலாக என்னன்னா, நான் 9th 10th 11th படிக்கும்போதே வாண்ட் மீ டு பி அ பொலிட்டிஷியன். அப்போது பொலிட்டிஷியனாக நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அப்பா வந்து ஆல்ரெடி பாலிடிக்ஸில் இருக்கார். ஓகே. லைக் காங்கிரஸ் பார்ட்டியில் இருக்கார், ஊரில் கன்னியாகுமரியில். ஐ பிலாங்ஸ் டு த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நியர்லி 15-20 இயர்ஸ் அப்பா அதில் ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம எல்லாருக்கும் தோணும்ல, அப்பா வந்து ஒரு லெவலுக்கு வரும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும்ல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரொம்ப அப்பாவும் ரொம்ப ஒர்க் பண்ணார். பட் அதோட ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு, ஏன் அப்பா இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, அதோட ரிசல்ட் அவரை டிசர்வ் பண்ணக்கூடிய இடத்துல இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு, தோக்குறாரு, அவமானப்படுறாரு. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாக நெல்சன்ங்கிறது என் பேர் கிடையாது, அப்பா பேர். ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஊருக்குள்ளே தோத்த அப்பாவோட பேரை தமிழ்நாடு அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக என் பேர் ஆல்டன். ஸோ அப்போ அப்படிங்கிறதுக்காக வேற யார் பேரும் இல்லை, அப்பா பேரை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏபி நெல்சன் சொல்லிட்டு என் பேரை மாற்றிக்கிட்டேன். லைக் நானாக மாற்றிக்கிட்டேன், கெசட்ல எல்லாம் இல்லை, நானாக மாற்றிக்கிட்டேன். மாற்றினதுக்கு அப்புறமா இன்னைக்கு நீங்களே என்ன நெல்சன் தான் கூப்பிட்டுருங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பார்க்குற லட்சக்கணக்கான மக்களுக்கும் தெரிகிறது என்னன்னா நெல்சன்ங்கிறது. அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவில் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன் அப்பாவோட விஷயத்த. அதுதான் நான் வர்றதுக்கான மெயின் காரணம். ஸோ வந்து கொள்ளடிக்கிறதுக்கோ மக்கள் பணத்தை லூட் பண்ணுறதுக்கோ அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் கிடையாது. என்னோட மெயின் விஷயம் என்னென்னா, நான் இதுலேயே நம்ம
கம்ப்ளீட் லைஃப்பை நம்ம அர்ப்பணிச்சு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னா பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, லைக் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பல விஷயம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபாலோவர்ஸ் கிடைக்கணும், இது ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருமே உயிரை பணயம் வைக்க விருப்ப மாட்டாங்கல்ல. நான் ஏன் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒரு 3 monthsக்கு முன்னாடி ஊருக்கு போகும்போது கூட நான் பலரை நம்ம கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்குறது மூலமாக ஒரு பர்சனலாக ஒரு இடத்துக்கு கூட நம்மளால் போக முடியல. சம்மோன் இஸ் ஃபாலோவிங் அஸ், ஒரு சஸ்பெக்டாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஒரு இடத்துல நம்மளால் நிம்மதியாக நிற்க முடியல. ஏன்னா நம்ம ஒன்றும் எம்எல்ஏ வீட்டு பையனும் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய பவரில் இல்லை. ஸோ அப்படிங்கிறபோது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது எதாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகுது? ஸோ இது ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம பண்ணுவோமான்னு கேட்டால் அது கிடையாது. என்னோட ஏம் இது கிடையாது. 5 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் இது கிடையாது. நம்மளோட ஏம் என்னன்னா, நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே 1லேருந்து கடைசி வரைக்கும் இதுதான். மக்களுக்கு சர்வ் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும், அவங்கள நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வரும்போது தான் சவிதாவில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயரில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரிசர்ச் மெத்தடாலஜி கிளாஸ். அப்போ கிளாஸில் இருக்கும்போது மேம் கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும், வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லார்ட்டையும் கேட்டு வரும்போது என்கிட்ட கேட்கும்போது மேம் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டக்குன்னு கேட்குறாங்க, ஒய் இட்ஸ் ஈஸி வே டு ஏர்ன் மணியா அப்படின்னு. ஏன்னா அது அப்படி ஃப்ரேம் ஆயிடுச்சு. கரெக்ட். பாலிடிக்ஸ்னாலே இட்ஸ் ஈஸி வே டு ஏர்ன் மணி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த டெண்டர்னா அங்கே ஒரு 5 கோடி 10 கோடி அப்படிங்கிற ரொம்ப ஈஸியாக வருது இல்லை. கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இங்கே 1000 கோடி ஏர்ன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம். அந்த விஷயத்தை நம்ம உடைக்கணுங்கிறதுக்காக நம்ம மக்கள்கிட்ட டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே இவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான்னா லைக் வந்து லீடர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் அவங்க 1000 கோடி அடிக்கிற இடத்துல 100 கோடி அடிப்பாங்க. கம்மியாகும், மக்கள் தெளிவடைஞ்சிருவாங்க, கேட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ அந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளூயன்சராக உள்ளே வரலாம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சராக உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அப்பாவுங்கிற ஒரு விஷயம். 2வது எனக்கு அதில் ட்ராவல் பண்ணணுங்கிற ஒரு பர்சனல் ஏமுங்கிற ஒரு திங். 3rd திங், நான் இதுக்காகவே நான் எல்எல்பியை சூஸ் பண்ணேன். நம்ம இப்போ டாக்டரோ இல்லை வந்து இப்போ என் வீட்டிலே அண்ணா அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் உள்ளவன் தான். ஸோ ஒரு டாக்டராகவோ இல்லை வந்து ஒரு என்ஜினியராகவோ நம்ம போயிட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த வேலைக்கு போயிட்டு இங்கே நம்ம பண்ண முடியாது. கரெக்ட். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா எம்டி வந்து துரத்தை அமைச்சிடுவார், என் ஹாஸ்பிட்டலுக்கு நீ வந்து வினை வைக்காதப்பா அப்படின்னு. ஸோ எந்த துறையிலும் அப்படி பேச முடியாது. ஆனால் ஒரு அட்வொகேட்டாக இருந்தோம்னா நம்மளால இண்டிபெண்ட்டாக பேச முடியும், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு சட்டம் தெரியும். சட்டம் தெரிகிற பட்சத்தில் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம், லேமேன்ஸ்க்கு புரிய வைக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இந்த படிப்பை சூஸ் பண்ணேன். இன்றைக்கி ஜேர்னலிசமும் பண்ணிகிட்ருக்கேன். இது இன்னும் லைக் அடுத்த டிகிரி படித்து இதை கொஞ்சம் ஒரு ப்ரொஃபைலை நல்லா புல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு அடுத்ததாக லைக் மக்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி என் கோல் என்னவா ஆக விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த என்னவாக விரும்புகிறீங்கிற ஒரு விஷயமே அது இப்போவே நான் வாழ்ந்துட்டுருக்கேங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு டைம் பீரியட்ல அப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஆசை என்னன்னா, நம்ம இப்போ ஒரு அசம்பிளிக்குள்ள போகணும், இல்லை வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும். அப்படி ஆனாதான் மக்களுக்கு சேவ் பண்ண முடியும்னா, அப்படி ஆனாத நீ பண்ணுவோன்னா அப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. நீ வந்து ஜெயித்து கட்சி முதலமைச்சர் ஆனாத நீ பண்ணுவோன்னா இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண இவ்வளோ நாள்? ஸோ அப்படி கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால நான் என்னன்னா, அங்கே ஆனாதான் நான் பண்ணுவேன்னு கிடையாது, நீ எனக்கு ஓட்டு போட்டால் தான் நான் பண்ணுவேன்னு கிடையாது. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்லாம் நான் வர்றேன்னா வரலையா அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே அது என்னோட விருப்பம். ஆனால் இன்னைக்கு அதில் நான் ஜெயித்து பண்ணுறதை நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன்ல. ஒரு எம்எல்ஏவோட வேலை என்னமா, மக்களோட இஷ்யூவை மக்களுக்கு என்ன தேவையோ அசம்பிளியில் பேசுறது, வாங்கி கொடுக்குறது. அந்த மக்களுக்கு 15 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டை நான் வாங்கி கொடுத்தேன்ல, அப்போ நான் எம்எல்ஏவா இல்லை மந்திரியா? அந்த மக்களுக்கு தேவை 15 வருஷமாக அந்த மக்கள் போராட்டம் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவை அந்த தூண்டில் வளையம் ப்ராஜெக்ட்டு. இட்ஸ் அரௌண்ட் காஸ்ட் ஆஃப் 15-20 crores நான் வாங்கி கொடுத்துருக்கேன்னா நான் இப்போவே அப்படி தானே இருக்கேன். நான் எல்லாருக்கும் இருக்கிறத விட நம்ம மக்கள் நம்மளை பார்க்குறாங்க. ஒரு முதலமைச்சரை எல்லாரும் பார்க்குறாங்க, துணை முதலமைச்சரை பார்க்குறாங்க, எம்எல்ஏவை பார்க்குறாங்க, எம்பியை பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு காரில் வரும்போது சென்னையில் டி நகரில் பக்கத்தில் வச்சு 2-3 பேர் கை காணிக்கிறாங்க, ஹாய் ப்ரோ அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போவே நம்ம அப்படி போயிட்டோங்கிறதுக்காக நான் அப்படி போனாதான் நான் வந்து மக்களுக்கு சர்வ் பண்ணுவேன்னா அது வந்து ஒரு தப்பான மோட்டிவாக நான் பார்க்குறேன். இன்றைக்கே நம்ம பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு மைக் இருக்குது, ஒரு சின்ன ஸ்டுடியோ செட்டப் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, ஆஃபீஸ் வராங்களா, அதுக்கு என்னால்
வாட் ஐ கேன் டூ டு தம். ஸோ அதை பண்ண நினைக்கிறேன்னா, ஸோ அதை தாண்டி வந்து இதை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நினைக்கணும். ஸோ இல்லைன்னு வைங்களேன், அதை பண்ணாதான் இது கிடைச்சாதான் நான் இது பண்ணுவேன்னா வி ஹவ் டு வெயிட் ஃபார் இயர்ஸ். நான் 100ல் 101 நம்பராக மாறிடுவேன். எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. இது கிடைச்சா நான் இது பண்ணுவேன், இது கிடைச்சா நான் இது பண்ணுவேன் அப்படின்னா யூ ஆர் நாட் த ரைட் பர்சன் டு டிசர்வ் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ வந்து நான் டிசர்வ் பண்ணக்கூடிய தகுதியில் இருக்கேனான்னு கேட்டால் நான் இப்போவே டிசர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் அங்கே போனால் தான் டிசர்வ் பண்ணுவேன்னுலாம் நான் பார்க்கல. வெரி இன்ட்ரீகிங், வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் புட்டிங் இட் நெல்சன். இன்னொரு விஷயம் என்ன நான் கவனிச்சேன்னா, நீங்கள் சொன்னீங்க நான் வந்து எல்லாருக்கும் டீச் பண்ணணும், இதை பற்றி டீச் பண்ணணும்னு. அந்த டீச்சுங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, விச் இஸ் வெரி நைஸ். அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் யூ கேன் ஆல்சோ ஸ்பீக் டு தெம். ஸோ இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட்டில் நான் வந்து எலெக்ஷன்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு ஹேப்பனிங் ரைட் நவ் இன் தமிழ்நாடு. அண்ட் பீப்புளோட மைண்ட் செட் எப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு மேஜர் கோல் இன்னைக்கு பாட்காஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி தான். அண்ட் ஐ ஃபீல் லைக் பிகாஸ் யூ ஆர் ஸோ க்ளோஸ் டு த பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி கோயிங் டு வோட் ரைட். அதனால உங்கள்கிட்ட பேசணும், நிறைய கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓட்டர்ஸ்க்கு வந்து பார்ட்டி ஐடியாலஜிங்கிறது முக்கியமாக இருக்கா இன்னைக்கு, இல்லை வந்து ஒரு பார்ட்டியோட பிராண்டிங் அண்ட் இமேஜ் வந்து முக்கியமாக தெரியுதா இன்னைக்கு? இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் மக்களுக்கு வந்து தன்னோட பிரச்சனை தீர்ந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சுற்றி இருக்கிற பிரச்சனை ஐடியாலஜிலாம் அவங்க கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி லைக் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி நியர்லி ஒரு 15 to 20 lakhs நியூ ஓட்டர்ஸ் வந்திருக்காங்க, லைக் சோ கால் ஜென்சி கிட்ஸ். ஸோ அந்த நியூ ஓட்டர்ஸ் உள்ள வரும்போது என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஐடியாலஜினா என்னன்னு தெரியாது. ஆப்வியஸாக சொல்கிறேன், எனக்கும் லைக் வந்து ஒரு டைம் வரைக்கும் நான் படிக்கிறது வரைக்கும் ஐடியாலஜினா என்னன்னு எனக்கு தெரியாது. கொள்கை, அப்போ அந்த கொள்கை கோட்பாடுனா என்ன விஷயம்னா, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னா லைக் நான் வந்து இந்தந்த விஷயங்களை நான் பண்ணவே மாட்டேங்கிறது நான் கொள்கை. லைக் எப்படி சொல்கிறதுனா, மக்கள் இப்போ லெஃப்ட் ரைட்டுங்கிறது இருக்குல்ல, லைக் முதலாளித்துவம் லைக் வந்து தொழிலாளித்துவம் சென்ட்ரலைஸ்டு. இப்போது நான் முதலாளித்துவம்னா நான் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நான் லைக் நான் ரொம்ப இது அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை அப்லிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது தொழிலாளிகள் அடிபடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் டேக்ஸ் எவகேஷன் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுக்குறேன். அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்கும்போது கீழே உள்ளவங்க அடிபடுறாங்க. ஸோ நான் வந்து லெஃப்ட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறேன் இல்லை ரைட்டுக்கு நேர் எதிராக இருக்கேன்னா நான் அதை பண்ணவே மாட்டேன். இதான் கம்ப்ளீட்டான ஐடியாலஜி. இல்லை வந்து திராவிடியன் ஐடியாலஜினா நான் வந்து ஹிந்துத்துவாவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு. ஹிந்துத்துவா எதிர்க்கிறேன்னா பார்ட்டிஸோட நேமை நம்ம மென்ஷன் பண்ண வேணாம். லைக் எந்தெந்த நேஷ்னலைஸ்டு பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து பொது உடைமை இல்லை வந்து சென்ட்ரலிசம் இல்லை வலதுசாரியா இடதுசாரி அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒட்டுமொத்த கொள்கைக்கும் அவங்க அப்பாற்பட்டிருக்கிறனால நான் அவங்க கூட கொள்கையே வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் இவங்க திராவிடியன் பார்ட்டிஸ் வந்து கொள்கையாக வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து திராவிடர்கள், எங்களுக்கு வந்து லைக் சமூக நீதி சமத்துவம். இது ஏன் இந்த கொள்கைக்கு வந்து அன்னைக்கு சூட் ஆச்சுன்னா, அன்னைக்கு நம்ம ஊரில் வந்து உங்களுக்கே தெரியும் கேஸ்ட் ரீதியான டிஸ்கிரிமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரேசிசம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிங்கிறதுனால சமத்துவம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு, எல்லாரும் சமம் அப்படின்னு. அப்போ அதுக்கான படங்கள் தேவைப்பட்டுச்சு. முன்னாடி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, லைக் வந்து கவுண்டமணி படம் எல்லாம். அப்போது என் பிள்ளை இன்னைக்கு வந்து படிக்க போகிறான்னா அவனை நீ என்னைக்கு ஷூ தைக்கிறதுக்கு அவன் தைச்சிட்டு இருக்கான், அப்போ நாளைக்கு அவன் பிள்ளையும் ஷூ தான் தைப்பான். அப்போ எப்படி நீ வந்து இதை சமத்துவத்தை இது பண்ணுங்கிறதுக்கு நிறைய படங்களும் வந்துச்சு. ஸோ அதனால கொள்கைகள் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு, கொள்கை கோட்பாடுகள் அன்னைக்கு மக்கள் டைரக்டாகவே விரும்புனாங்க. நீ என்ன கொள்கை உங்கள் கட்சியில் வச்சிருக்க? சமத்துவம் என்ன சொல்லுது? எல்லாரும் சமம்ங்கிறத சொல்லுது. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கரெக்ட், நம்மளை அந்த வீட்டுக்குள்ளே ஏற்றல, அந்த தெருவுக்குள்ளே நம்மளை போக விடல. ஸோ அப்போ என்னென்னா நமக்கு சமத்துவம் இவன் வந்தால் தான், சமத்துவ ஆட்சியை கொண்டு வந்தால் தான் நம்ம எல்லா இடத்துக்கும் சேமாக நம்மளால் போக முடியும், லைக் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர முடியுங்கிறது மக்கள் அன்னைக்கு விரும்புகிறாங்க. அன்னைக்கு அவங்களோட தேவை அப்படி இருந்துச்சு. அதனால் அந்த கொள்கை டைரெக்டாக மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் ஒழிஞ்சிருச்சு, பல இடங்களில் ஒழிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது ஒரு 90% வச்சுக்கோங்க, ஊருக்குள்ளே சில இடங்களில் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு 90% ஒழிஞ்சனால இன்னைக்கு என்னென்னா மக்களுக்கு தேவை டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் வர பட்சத்தில் சமத்துவம் சமூக நீதி லைக் வந்து இந்துத்துவாவுக்கு எதிரானது இல்லை வந்து லைக் எல்லாருக்கும் சமமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாரும் தான் அந்த கொள்கையை வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு நேம் சேக்காக வச்சுருக்காங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பல கட்சிகள் இருக்குது, எல்லாரும் பேருக்கு வச்சுருக்காங்க, ஆனால் எல்லாரும் அதே வேலையை தான் செய்கிறாங்க. ஸோ அப்போ உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது
கொள்கைகள் எல்லாம் ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு தேவைப்படுறாங்க. இப்போ சிட்டிஸில் வாழ்கிற மக்களுக்கு வந்து தேவை என்னென்னா டெவலப்மெண்ட். அவங்களுக்கு இந்த வேலை இல்லைன்னா அந்த வேலை, அந்த வேலை இல்லைன்னா இந்த வேலை. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தேவை என்னென்னா கன்வீனியன்ஸ். ஸோ நான் அங்கே வேலைக்கு போனோம்னா எனக்கு தேவை டிரான்ஸ்போர்ட். லைக் வந்து நான் ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் போகிறேன்னா என்கிட்ட ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ இல்லையோ, நீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும். பஸ்ஸு நெருக்கடியாக இருக்கிற பட்சத்தில் நீ வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் கொடு. ஸோ அது ஒரு டெவலப்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஆட்சி கொண்டு வந்தாங்களா, நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன். ஸோ இன்னொரு ஆட்சி வரும்போது பக்கத்தில் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வராங்களா, பஸ்ஸே நிற்காமல் போகுது, அப்போ எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு உதவும். ஸோ அதனால் நான் அவனுக்கு ஓட்டு போடுறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அப்போது இந்த ஆட்சி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ பீஸாக பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வேலைக்கு போனாலே நம்மளுக்கு சம்பளமே 5000 ரூபா தான். பஸ்ஸுக்கே நான் பாஸ் 1500 கொடுத்துட்டேன்னா 3500 தான் என் கையில் நிற்கும். ஸோ அப்போ அதில் 1500 மிச்சம் ஆகுது. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு எதாவது ஸ்நாக்ஸோ இல்லை வீட்டுக்கு எதாவது வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் அதுக்கு ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. ஸோ மாதம் 2000 ரூபாய் கிடைக்குதா, லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஃப்ரீ பீஸையும் அவங்களோட டே டு டே லைஃப்பை ஃபேமிலிஸை அப்லீட் பண்ணுறதுக்காக மக்கள் வந்து இன்றைக்கி இந்த ஐடியாலஜிஸை விட்டுட்டு மக்களோட இஷ்யூவை யார் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்னென்னா மக்கள் ஐடியாலஜி பார்க்குறத விட்டுட்டாங்க. ஒரு டைமில் பார்த்தாங்க, இன்றைக்கி விட்டுட்டாங்க. ஆனால் இந்த ஐடியாலஜியை வச்சு இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஜென்சி கிட்ஸு யாருக்குமே அன்னைக்கு இருக்கிற ஐடியாலஜி தெரில. அதோட மெயின் ரீசன் நான் என்னவா பார்க்குறேன்னா, அன்றைக்கி அவங்க இல்லை, நான் அன்றைக்கி இல்லை. நான் என்னோட ஊரில் நான் பிறந்தேன்னா எங்கள் ஊரில் வந்து மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த டைமில் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. பெண்கள் வந்து ஆடை போடக்கூடாது, மேலாடை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நான் அதை பார்க்கல. எங்கள் அப்பா மேபி பார்த்துருப்பார், ஆனால் நான் பார்க்கல. நான் பார்க்காத ஒரு விஷயத்தினால நான் அது தேவையாக நான் பார்க்கல. எனக்கு தேவை என்னென்னா லைக் வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன சுற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ அதனால அவன் அன்னைக்கு இருக்கிற கொள்கையை உனக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்குறான்ல, எனக்கு தெரியாதனால நான் ஏதோ உளறேன். இல்லை, எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க. அது வேர்டை நான் சொல்லாமல் எனக்கு தெரில. லைக் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க. அந்த பட்டத்தை நான் வாங்கிட்டேன்னா லைக் இல்லிட்ரேட் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்குறேன். நான் 12th முடிச்சிருக்கேன், காலேஜ் போயிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன். இவ்வளோ நாள் நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சுற்றிட்டு இருந்த பையன் திடீர்னு பாலிடிக்ஸை நான் இப்போ பார்க்க ஆரம்பிக்கிறேன். பாலிடிக்ஸை பார்க்க ஆரம்பிக்கும்போது ஏதோ ஒன்று கருத்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்ல, கருத்தை சொல்லணும்னு வரும்போது அவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பெரும் கட்சிகள் முதலைகள் எல்லாமே புரிஞ்ச விஷயம் என்னென்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு கொள்கைகள் ஐடியாலஜி தெரியாது. ஸோ அந்த ஸ்டாட்டிக்ஸ் அவங்க புரிஞ்சுட்டு நம்மக்கிட்ட அவங்க திணிக்கிறது என்னென்னா, கேள்வி கேட்டு இவங்களை ஒரு வேர்டு சொல்லுவாங்கல்ல, மட்டம் தட்டிடலாம் அப்படின்னு. மட்டம் தட்டிட்டோம்னா இவங்க அடுத்து பேச வர மாட்டாங்க. ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ நேபாளில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே இவங்க எவால்வ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மக்களையே இந்த மீடியாக்களை வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைக் வந்து அவங்கள ஒரு சோக்கால் தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி பட்டத்தை கட்டி ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ மக்களே என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன பசங்களை, இவங்க சின்ன பசங்க சும்மா ஏதோ சுற்றிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்னென்னா ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, விஷயம் தெரில. நோ ஒன் இஸ் தேர் டு டீச். ஸோ அதனால நீ இல்லிட்ரேட் இல்லையா, நீ படிச்சிருக்க, ஆனால் இதெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சுக்கும். கொள்கைகள் அன்னைக்கு தேவைப்பட்டுச்சு, அந்த கொள்கைகளை நீ தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீ கேள்வி கேட்குறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க, இந்த ப்ராஜெக்டில் இவ்வளோ எஸ்டிமேஷனில் காஸ்ட் ஒதுக்கியிருக்காங்க, இந்த எஸ்டிமேஷன் கொடுத்தது இவ்வளோ ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க, அந்த டெண்டருக்கு இத்தனை % கமிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த அமௌண்ட்டில் இத்தனை பார்ட் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 இயர்ஸ் டெண்டரு, 12 இயர்ஸில் இவங்க டிரைவர்ஸு இல்லை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான லேபர்ஸோ இல்லை எல்லாத்தையும் அவங்க இந்த பார்த்துப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். சரி, உனக்கு 2 வருஷம் தானே காசு வந்துச்சு, நீ அப்போது லைக் எப்படி இவ்வளோ விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க, அப்போ உனக்கு இதை தாண்டி லாபம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா, அந்த ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் டெண்டர் எடுத்தவன் வேலையை கரெக்டாக பண்ண ஆரம்பிப்பான். லைக் இப்போ ஒரு தெருவில் ஒரு ரோடு போடுறாங்கன்னா அந்த ரோடில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சும்மா செதுக்கிட்டு மேலே ஒரு கீழே போட்டுட்டு ரோட் ரோலர் வச்சுட்டு ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ இதை மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், எல்லாருக்கும் முன்னாச்சும் அவன் பண்ணி முடிச்சிடும், கிளியராக பண்ணி முடிச்சிடும். கேள்வி கேட்குறது யாரும் இல்லை. ஸோ இஃப் யூ டீச் தம், லைக் நீ அப்படி கிடையாது, நீயும் நல்ல எஜுகேட்டாக இருக்க, நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு, ஆனால் விஷயம் தெரிஞ்சு நான் உன்னை டீச் பண்ணிட்டேன், நான் உன்னை சொல்லி கொடுத்துட்டேன்னா இதுதான் எக்ஸாக்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு ஒரு மைண்ட் செட் வரும், யாருக்கு கரெக்டான, யார் சரியான நபர், யாருக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது. அதுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் சொன்ன வேர்டு இருக்குல்ல, டீச்சுங்கிறது, அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் அதுதான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். I think quality of questions determine the quality of results. நீங்கள் பேசுகிறத பொறுத்து. அண்ட் ஒன் திங் ஐ ரியலி லைக், ஓப்பனாக சொல்கிறீங்க தட் யங்கர் ஜென்ரேஷனுக்கு தெரியல, இன்ஃபர்மேஷன் தெரியல. அவங்க வந்து they are trying to they want
டு ஹேவ் அன் ஒப்பீனியன், பட் அவங்க தே டோன்ட் நோ த கரெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் பற்றி நம்ம பேசினோம். இப்போ வந்து ஒரு நியூ பொலிட்டிக்கல் மைண்ட் செட் வருதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போது யங்கர் ஜென்ரேஷன் உள்ள வரும்போது, இல்லை 40s 45 வரைக்கும் இருக்கிற பீப்புளுக்கு வந்து யூ திங்க் தே ஆர் ஹேவிங் அ நியூ மைண்ட் செட் அபவுட் பாலிடிக்ஸ் இட் செல்ஃப்? கண்டிப்பாக புது மைண்ட் செட் வருது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன எலெக்ஷன் 2021 வரைக்கும் 2016 அப்போ தான் இந்த ஃபேஸ்புக்கு சோஷியல் மீடியா உள்ளே வருது. 16 to 21 எலெக்ஷன் வரைக்கும் சோஷியல் மீடியா ஒரு ப்ராமினன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணிச்சு. ஆனால் இன்னைக்கு 2021 to 2026 இந்த 26 எலெக்ஷனில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறதா நான் பார்க்குறேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே ஃபோன் போய் சேர்ந்துருச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எதர் இன்ஸ்டா யூஸ் பண்ணலையா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை அப்படி இல்லையா யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன். போகும்போது எனக்கு பல இடங்களில் யங்ஸ்டர்ஸ் பார்த்து என்ன ரெகக்னைஸ் பண்ணி பேசுவாங்க, கங்க்ராட்ஸ் ப்ரோ சூப்பராக பேசுகிறீங்க அப்படி. ஆனால் ஒரு அம்மா கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 75-80 வயசு இருக்கும். வாயா ராசா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு, நல்லா பேசுகிறாயா, என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் உன் வீடியோ நான் ஷேர் பண்ணி விடுவேன்னா எடுத்து அந்த லிங்கை இது பண்ணி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம எங்கே வரைக்கும் ஆடியன்ஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போது சில கமெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய போடுவாங்க, என் தங்கம் எப்படி பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க வந்து லைக் ஏஜ்ட் அரௌண்ட் 70+ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பலர்கிட்ட சோஷியல் மீடியா போய் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஸோ சேர்த்த விஷயத்த அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க. இல்லை நம்ம என்னைக்குனாலும் இந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடணும், என்னைக்குனாலும் இந்த பார்ட்டிக்கு நான் பிறந்ததுலேருந்து இந்த பார்ட்டிக்கு தான், என் ஹஸ்பண்ட் இவருக்கு தான் போட்டார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பாங்கல்ல, அது உடையுது. ஏன் உடையுதுன்னா, அவங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரியப்படுத்துறோம். இவங்க இங்கே இந்தந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க, இந்தந்த விஷயங்களில் ஒரு மனித குலத்துக்கு எதிரான விஷயத்த பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வித் டேட்டாவோட அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தோன்னு வைங்களேன், அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்லும் போது யோசிக்க ஆரம்பிப்பாங்க. லைக் வென் தே திங்க், அவங்க வந்து அந்த டைமில் டெசிஷன் மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, லைக் சோகால்டு பூமர் அங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னென்னா இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே என்னென்னா, இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு காரணத்தினால, இந்த ஒரு டூல்னால இதையே அரசியல் கட்சிகளும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கேம்பெயின்ஸ் பண்ணுறது, அதில் மோர் நம்பர் ஆஃப் க்ரோஸை வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே இதில் கட்சிகள் உள்ள வந்து இப்போ நிறைய அரசியல்வாதிகள் என்னன்னா, இதுதான் அரசியல் நினச்சிட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நம்ம இப்போ வீடியோ, இப்போ நான் வந்து பொலிட்டிஷியன் கிடையாது, லைக் ஜஸ்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர், நான் கிரவுண்டில் எல்லாம் கிடையாது. ஆனால் கிரவுண்டில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ சர்வ் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களே கிரவுண்டுக்கு போகாமல் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ இதுதான் ரியல் பாலிடிக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை கிடையாது. ரியல் பாலிடிக்ஸுங்கிறது கிரவுண்டுக்கும் போகணும், நம்ம பண்ணதை மக்களுக்கும் சொல்லணும், வீடியோ மூலமாக சொல்லணும். எல்லாராலையும் சிஎம்ஐ போய் பார்க்க முடியாது, டெபுட்டி சிஎம் போய் பார்க்க முடியாது, கன்சர்ன்ட் மினிஸ்டரை போய் பார்க்க முடியாது. ஸோ இது மூலமாக பேசி இதை நீ ட்ரெண்ட் பண்ணனா அங்கே போய் சேரும். அப்போ அவங்க ஈஸியாக அவங்கள வந்து அணுகுவாங்க. இப்போ அது ஒரு ப்ரோட்டோக்கால் இருந்துச்சு. நீ மேலே போனோன்னா டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியை பார்க்கணும், இல்லை வந்து யூனியன் செக்ரட்டரி பார்க்கணும், எல்லாரையும் பார்த்து தான் மேலே போகணும். ஏன்னா அவங்களுக்கே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். என்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா, நம்மளை தாண்டி இவன் போயிட்டானா அப்போ நமக்கு என்ன வேல்யூ? ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிறதுனால கீழே இருக்கிறவங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க ஸ்டில் இந்த சில ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் இந்த வீடியோவில் வாய்ஸ் அவுட் பண்ண பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது மேல இடத்துக்கு போய் சேர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அடாப்டேஷன் டு நியூ டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஐ திங்க் போன எலெக்ஷன்ல ஆரம்பிச்சது, இந்த எலெக்ஷன்ல இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதா பார்க்குறோம். இந்த எலெக்ஷன்ல ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணதான் நான் பார்க்குறேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் யுவர் அட்வொகேசி. நீங்கள் அதை பற்றி டச் அப் ஆன் பண்ணீங்க கொஞ்சம். இப்போ நீங்கள் வந்து நிறைய லீகல் கேசஸ் வருது, நம்ம இதை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுறோம். பட் அது சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வருதா, இல்லை அந்த விஷயத்தோடு நம்ம நிறுத்துகிறோம்? ஆஸ் பீப்புள் நம்ம வந்து நம்ம இஷ்யூ ரிசால்வ் ஆச்சுன்னா போகிறோம்ப்பா, நம்ம வந்து இது பெரிய விஷயம் ஆக்கிறதுக்கு அவசியம் இல்லை, என்னோட இஷ்யூ வரைக்கும் முடிஞ்சதே போச்சுன்னு போயிடுறாங்களா? இல்லை பீப்புள் ஆக்சுவலி வாண்டிங் டு ஸ்டே அண்ட் மேக் ஷுர் தட் அவங்களுக்கு பின்னாடி வேற யாருக்கும் இந்த மாதிரி இஷ்யூ ஆகக்கூடாது, அந்த மாதிரி பார்க்குற மைண்ட் செட் வர ஆரம்பிச்சிருக்கா? நீங்கள் அது லாஸ்ட்டாக சொன்ன வேர்டுங்கிறது ரொம்ப கம்மி. இதுக்கு பின்னாடி இது மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுங்கிற நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு 0.1% இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்க வெளில நாளைக்கு போகும்போது பீஸ்ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், காலேஜ் போயிட்டு வரணும்.
ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நோன் இஸ் ரெடி டு ஸ்பாயில். ஸோ அப்படி இருக்கிறனால வந்து அந்த விஷயத்தில் நான் உடன்படலை. ஸோ அதனால் மக்கள் அதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா சோஷியல் ஜஸ்டிஸா இல்லை வந்து எல்லாருக்கும் நீதி கிடைக்குதான்னு பார்த்தா உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குதான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் ஏன்னா இப்போது உண்மையிலே தவறு உங்கள் மேலே இருக்குது, ஆனால் எவிடன்ஸ் எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ்னால் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், ஆனால் சட்டப்படி எனக்கு தான் ஜஸ்டிஸ் கிடைக்கும். அப்போ உண்மையிலேயே யார் பெனிஃபிட் ஆயிருக்கா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னென்னா நிறைய பேர் இதில் பாதிப்படைகிறாங்க, நிறைய மோர் நம்பர் ஆஃப் கேசஸில் பாதிப்படைகிறாங்க. இப்போ வந்து அர்பன் இந்தியாவும் ரூரல் இந்தியாவும் இன்னமும் டிவைடடாக தான் இருக்குது. ஈவன் தோ சோஷியல் மீடியா இஸ் பிரிட்ஜிங் த கேப் குவைட் அ பிட். ஐ ஃபீல் லைக் யூனோ ஒரு அர்பன் பர்சன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் போடுறதுக்கு காரணமும் ஒரு ரூரல் பர்சன் இன்னைக்கு ஓட் பண்ணுற காரணமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தர் டெவலப்மெண்ட்டுக்காக ஓட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க என்ன சர்வைவல்காக ஓட் பண்ணுறாங்க இல்லையா? அண்ட் ஓட்ஸ் ஆர் ஸ்பிளிட் 50-50. இன்னைக்கு தமிழ்நாடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹையஸ்ட் அர்பனைஸ்ட் பாப்புலேஷன் இன் த கண்ட்ரி. அதாவது 50% அர்பனைஸ் ஆயாச்சு, இன்னொரு 50% இப்படி இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சாய்ஸ் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு பிகம் யுவர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர் இல்லை வந்து உங்கள் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கும்போது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வருது இல்லையா? கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் வருது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதை எப்படி மக்கள் பார்க்குறாங்க? அவங்களுக்கு புரியுதா இந்த அளவுக்கு தட் யூனோ 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட்டுக்காக நம்ம ஓட் பண்ணுறோன்னு புரியுதா அவங்களுக்கு? ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வராங்கன்னு வைங்களேன், அது டைரெக்டாக பெனிஃபிட் ஆகிறது மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து வில்லேஜஸ் தான், ரூரல் ஏரியாஸ் தான். ஸோ கவர்மெண்ட் அதை தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதும் அதில் தான் ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பல ஸ்கீம்ஸை பாருங்களேன், இந்த ஃப்ரீபீஸ் எல்லாமே எங்கே ஒர்க் அவுட் ஆகுது? ரூரல். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற ஓட்டுங்கிறது ஹியூஜ். ஏன்னா சிட்டியில் எப்போவுமே போலிங் கம்மியாக இருக்கும், வில்லேஜ் ஏரியாவில் போலிங் அதிகமாக இருக்கும். ஏன்னா சிட்டியில் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்னா, அரசியல்னாலே அது ஒரு சாக்கடை, எதுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டு அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக்கான ஒரு மைண்டு. இல்லை வந்து எதுக்கு தேவையில்லாமல் வெளில போய் ஓட்டு போட்டு ஃபோன் இருந்தால் எல்லாம் இங்கே பண்ணிடலாமே அப்படின்னு இவங்க ஞானி மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஃபோன் இருந்தால் எவ்வளோ டெக்னாலஜி போயிடுச்சு, ஃபோன்லேயே ஓட்டு போட்டு போயிடலாமே அப்படி. அந்த ஊர் மக்கள் அப்படி கிடையாது. அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீபீஸ் கொடுக்குறாரு, லைக் வந்து இலவசங்களாக அரிசி கொடுக்குறாரு, இல்லை வந்து 2000 ரூபா கொடுக்குறாங்க, இல்லை 1500 கொடுக்குறாங்க, இல்லை வந்து ஃப்ரீயாக பஸ் கொடுக்குறாங்க. அவங்க அது என்ன தான் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, லைக் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அந்த ஃப்ரீபீஸை இலவசங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் விமர்சனம் பண்ணாலும் சரி, பல நீங்கள் விஷயங்களை பார்த்துருப்பீங்க, மக்களை வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி. ஆனால் மக்கள் கடைசியில் பெனிஃபிட் ஆகிறனால திருப்பி அதுக்கு போகிறாங்க. உண்மையாக சொல்லணும்னா இங்கே உழைச்சி சாப்பிட்றதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. நான் ஒரு மீம் பார்த்துருந்தேன் நேற்று ஹிந்து நியூஸ் பேப்பரில், லைக் வந்து வாசிக்கும்போது ஒரு மீம் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, அது தமிழில் நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வீட்டில் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி. மாதம் ஒரு 2500 ரூபாவும் கிடச்சிரும், ஃப்ரீயாக ரேஷன் பொருட்களும் கிடச்சிரும், கேஸும் கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். அப்போ எதுக்கு நான் வேலைக்கு போகணும்? ஸோ அப்போ மக்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ரொம்ப லெத்தாஜிக்காக ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம போயிட்டோம்னா கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் நம்ம பிடிச்சது பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சிட்டி ஏரியாவில் தான் டெவலப்மெண்ட் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஏன்னா சிட்டியில் தான் டெவலப்மெண்ட் தேவை உண்மையிலே. ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துட்டுருக்கு, லைக் ஐடி கம்பெனிஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இன்னும் வளர சிட்டியை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடுறாங்களே. இப்போ பாருங்களேன், போரூர் வரைக்கும் மெட்ரோ போயிடுச்சு. தாம்பரம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, லைக் மெட்ரோவை சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் எகிற இந்த ப்ராஜெக்ட் எந்த ஆட்சி வந்தாலும் நடக்க தான் செய்யும். மேபி அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுனால சில ப்ராஜெக்ட்ஸ் சில கட்சிகள் நிப்பாட்டி வைக்கலாம். ஆனால் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர தான் ஃபஸ்ட்டு விஷயம். சும்மா இருக்கிற நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன், நான் ஒரு இடத்துல செலவு பண்ணாதான் அந்த இடத்துக்கு கமிஷன் கொடுக்குறது கான்ட்ராக்டர்ஸோ யார் வேணாலும் வருவாங்க. நான் தமிழ்நாடு கவர்மெண்டோட ஃபண்டிங்லேருந்து நான் எடுத்தால் தான், ஒரு ப்ராஜெக்டை போட்டால் தான் அதுலேருந்து என்னால் இஃப் ஐ திங்க் டு லூட் நான் சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் சம்பாதிக்க முடியும். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் பண்ணுவாங்க. ஸோ சிட்டி ஏரியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண இவங்க என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து இங்கேயும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறாங்க, அங்கேயும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி போலிங் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் பார்க்குறேன்னா, அந்த ஒரு வெறுப்பு இருக்குல்ல, ஒரு உச்சக்கட்ட ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவாங்க, அந்த கட்டத்துக்கு மக்கள் வந்துட்டு தான் நான் பார்க்குறேன் டியூ டு சோஷியல் மீடியா. அதனால
எப்படியாவது ஓட்டு போட்டு ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்தமட்டும் நான் நினைக்கிறது போன எலெக்ஷனில் ஒரு 70-65% போல் ஆகியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு 80 கிராஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஐ பிலீவ். இல்லை 75-80 கூட போகலாம். அப்ராட் ஓட்டர்ஸ் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் சிலர் மெசேஜ் பண்ணும்போது யூஎஸ்லேருந்து டிக்கெட் போட்டு வச்சுருக்காங்க ஓட்டிங்க்கு. யூஎஸ்லேருந்து வராங்கன்னா நீங்கள் லைக் ஜஸ்ட் இமேஜின் த காஸ்ட், ஃப்ளைட் காஸ்ட் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அது அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபேமிலி, பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் வராங்க. ஸோ ஓட்டு போடுறதுக்கு இந்த அளவுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை போலிங் அதிகமாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா யூஎஸ்லேருந்து வராங்க எல்லாரும்னு, இவங்கெல்லாம் நிறையா நம்ம மீடியா மேலே நிறையா நம்பிக்கை வச்சுருக்கோம், சோஷியல் மீடியா மேலே அதை விட நம்பிக்கை வச்சுருக்கோம். கரெக்டாக? இப்போ அல்காரிதம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபினாமினா. நம்ம எதை பார்க்குறோமோ அதை கண்டினியூஸாக நம்மளுக்கு காட்டவும் செய்யுது. கரெக்டாக? தட் இஸ் த வே அல்காரிதம் ஒர்க்ஸ். நம்ம எதை விரும்பி பார்க்குறோமோ அந்த மாதிரி கண்டென்ட்டை கண்டினியூஸாக காட்டுறாங்க நம்மளுக்கு. இப்போ இதோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து ஒரு சிங்குலாரிட்டியாக பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, ஒரே விஷயத்த கண்டினியூஸாக பார்க்குறோம், ஒரே மாதிரி விஷயத்த கண்டினியூஸாக பார்க்குறோம். ஒரு அவேர்னஸ்ங்கிறது, ஹோலிஸ்டிக் அவேர்னஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஹோலிஸ்டிக் அவேர்னஸ்ங்கிறது எங்கேருந்து வரணும்? ஒரு எனி மீடியா யூ டேக். இப்போ வந்து நீங்கள் என்னோட பேசுகிறீங்க, திஸ் இஸ் ஆல்சோ மீடியம். கரெக்டாக? பாட்காஸ்ட் மீடியம். இங்கே வந்து நான் மைண்ட் செட் பற்றி பேசணும்னு விரும்புகிறேன். கரெக்டாக? இது என்னோட லென்ஸு. வேறு மீடியா ஹவுஸ் எடுத்திங்கன்னா அவங்க லென்ஸ் ஆஃப் ஷோயிங் திங்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். உங்கள் லென்ஸ் ஆஃப் ஷோயிங் திங்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தர் விரும்புகிறா போல் அவங்க ஃபோனுக்கும் அவங்க சோஷியல் மீடியாவுக்கும் போய் ரீச் ஆகுது கண்டென்ட். எவ்வளோ இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இவங்க கையிலெல்லாம் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்கே வந்து போய் இவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஆல்டன்? கரெக்டான விஷயத்த எங்கே போய் அவங்க எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அல்காரிதம் பற்றி பேசலாம். ஆனால் ஆக்சுவலாக மக்கள் எல்லாரும் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்க. எல்லா வீடியோவுமே மோர் தென் மில்லியன் கிராஸ் ஆகிருது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இன்ஸ்டாகிராமோட அல்காரிதத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்னதான் சேஞ்ச் ஆனாலும் அதோட அல்காரிதம் ஒன்றே ஒன்று தான். இஃப் யூ மெயின்டைன் கன்சிஸ்டன்சி வித் குட் கண்டென்ட், வித் ஹூக்ஸ், நல்ல இன்ஃபர்மேஷனோட நீ கொடுத்தனா நல்லா ஓடும், கண்டென்ட் நல்லா ஓடும். ஸோ அப்போ என்னென்னா, மக்களுடைய தேவை என்ன இருக்குது? ஸோ மக்களோட தேவை என்டர்டைன்மெண்ட்னா, நீ என்டர்டைன்மெண்ட் சார்ந்து கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் போடுறேன்னா அதுக்கு சார்ந்த மக்களுக்கு கொண்டு போய் அல்காரிதம் கொண்டு போய் சேர்த்துருது. ஜஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கினவர் கூட அந்த நீ உன் ஃபோன் நம்பர் நான் வாங்கினதுலேருந்து உன் கண்டென்ட் தான் ஃபுல்லாக தெரிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி அல்காரிதம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரைட்டாக ராங்கான்னு பார்த்தா அவனுக்கு தேவையானது தான் அங்கே போய் சேருது. அவன் தான் எது ஒன்று தேடுறான். அவன் என்ன என் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிட்டான், என்னோடதெல்லாம் போய் சேருது. ஸோ பை த வே நான் யாருங்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ சம்மன் ஸ்ட்ரேஞ்சருக்கு ப்ரோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, உங்களோட வீடியோஸ் அடுத்து தான் வர ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனுக்கு தேவையானது கிடைக்குதுன்னா கூட எக்ஸஸ் ஆனது கொண்டு போய் தள்ளிடுது அல்காரிதம். ஸோ எக்ஸஸ் ஆனது கொண்டு போய் தள்ளும்போது வாட் இஸ் ரைட்டுங்கிறது கேள்வி எழும்புது. இது கரெக்டாக, அது தப்பா? இவங்க ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் பிஓவியை சொல்கிறாங்க, இவங்க ஒரு பிஓவியை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் வித்தியாசமாக இருக்குது. நம்ம எதை ஃபில்டர் பண்ணணும்னு வரும்போது அந்த டைமில் தான் மக்கள் வந்து கேள்வி கேட்கணும், லைக் தே ஹாவ் டு ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியும். இப்போ இந்த அல்காரிதம் மெயினாக எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இன்ஸ்டாகிராமோட வீடியோட லென்த் எவ்வளோன்னா 3 minutes. இந்த 3 minutesல அவங்க எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. எய்தர் தே ஆர் ஸ்பிளிட்டிங் த ஃபேக்ட்ஸ் லைக் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ, என்னோட இருக்கலாம் உண்மையோ பொய்யோ, அதை வந்து உண்மை மாதிரியே சொல்லியோ இல்லை பொய் மாதிரியே சொல்லும்போது மக்கள் தான் அதை வந்து அனலைஸ் பண்ணணும். 3 நிமிஷத்தில் எதை எப்படி வேணாலும் சொல்லிடலாம். அப்போ மக்கள் அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது நம்ம இந்த டேட்டாவை கரெக்டாக சொல்கிறோமா இல்லைங்கிறத அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா அதை அவனை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிடலாம். அது இந்த அல்காரிதம் வந்து சக்ஸஸ் பண்ணிடுச்சு. கரெக்ட். ஏன்னா மக்கள் வந்து லெதாஜிக்காக ரொம்ப லேசியாக இருக்கிறதுனால அவங்க எங்கே அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மக்கள் எல்லாம் போய் தள்ள அல்காரிதம் கொண்டு போய் தள்ள அது குப்பையாயிருது. அந்த இடத்துல நீங்கள் அவன் சிந்திக்கிற மாதிரி கண்டென்ட்டை ப்ரொடக்டிவாக கொடுத்தாதான் யூ வில் பி த டாப். ஸோ அந்த விஷயத்த பெரிய இதாக சொல்லணும்னு நான் விரும்பல. அந்த விஷயத்த நான் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி நான் பண்ணனால இன்னைக்கு போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகுது. யூடியூபும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, எல்லா இதுலேயுமே சக்ஸஸ் ஆகுது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ப்ளஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், அவனை சிந்திக்க வைக்கிறோமா, அவனுக்கு என்ன டேட்டாஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் ஆன்சர்ஸையும் கொடுக்குறோமா.
ஆன்சர் நான் சொல்லிடுறேன். நான் யாருக்கு நீ ஓட்டு போடணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கான ஆள் கிடையாது. நான் அது சொன்னேன்னா லைக் நான் சம்மோன் இஸ் பேயிங் மீ அப்படிங்கிற மாதிரி தான். நான் இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் அப்படி சொல்லக்கூடாது. ஸோ நான் என்னென்ன விஷயத்த அவங்களை டீச் பண்ணிட்டேன்னா, யூ திங்க் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு. ஸோ அப்படி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் யோசிப்பீங்க. நானே சொல்லி நானே ஸ்பூன் ஃபீட் பண்ணி நானே சொல்யூஷனை கொடுத்துட்டேன்னா அப்போ நீங்கள் எதுக்கு? உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் எதுக்கு? ஜஸ்ட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் சொல்லும்போது நீங்கள் கேட்பீங்க. இப்படி எல்லாரும் சொல்லும்போது கேட்குறீங்கன்னா நீங்கள் நாட்டு மந்தைகளா? நம்ம அந்த காலத்தில் இருந்தோம் யோசிக்காமல் லைக் ஒரு ஷீப் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம யோசிக்கிறக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இருக்குல்ல. நம்ம அப்பா அம்மா எல்லாம் இப்போது எங்கள் அப்பா அம்மா எல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு ஃபோன் இருக்குமா இல்லையா, அந்த டெக்னாலஜிஸ் இருக்குமாங்கிறது கேட்டால் ஆப்வியஸாக இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளை சுற்றி கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, லைக் ஃபோன் இருக்குது, எல்லாமே அதுக்குள்ளே வந்துடுது. எல்லாமே இருக்கிற பட்சத்தில் ஏன் நம்ம அதை யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னாலே அது போதும். அதான் நான் பார்க்குறேன் இந்த அல்காரிதம் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம். ஆல்டன், நீங்கள் யூ ஆர் யுவர் செல்ஃப் ஜென்சி இல்லையா? 2001 பார்ன். ஓகே, இப்போ ஜென்சிஸ்க்கு இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? உங்கள் கண் பார்வையிலேருந்து இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத பார்க்குறீங்க? மேம் ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய இம்பேக்டை கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட வீடியோட அனலிஸ்டிக்கை நான் எடுக்கிறேன்னா அதில் வந்து 18 to ஒரு 25 இயருக்குள்ளே இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களோ இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. லைக் 60% ஒரு மோர் நம்பர் ஆஃப் வியூவர்ஸாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது யார் வராங்கன்னா லைக் 28 to 35. அடுத்தது தான் அதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம். இவங்க 2 பேர் தான் பெரிய லெவலில் ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜென்சி தான். ஸோ அப்போ என்னன்னா மேலும் நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு 60% ஆடியன்ஸ் வந்து மேல், 40% ஆடியன்ஸ் வந்து ஃபீமேல். அப்போ ஃபீமேலும் உள்ள பார்க்க ஆரம்பிக்கும். ஃபீமேல்லாம் இவ்வளோ நாள் பெண்கள்லாம் அரசியலை பார்க்காதவங்க, இது எதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினச்சவங்க, நம்ம ஏதாவது அப்பா சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம் அவ்வளோதான் அப்படி நினச்சவங்களும் இன்னைக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. நான் என்னோட மீடியம் வச்சு சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு ப்ராட் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம கவர் பண்ணுறதுனால என்னால் அந்த டேட்டாஸை எடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு வியூவர்ஸே மோர் தென் 3 crores 33 million வியூஸ் போயிருக்கு லாஸ்ட் 30 daysல. அப்போ 33 million ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு 10 லட்சம் பேரை நம்ம கவர் பண்ணியிருந்தா கூட, இல்லை ஒரு 20 லட்சம் பேரை நம்ம உண்மையிலே கவர் பண்ணியிருந்தா கூட, 3 கோடி எங்கே 20 லட்சம் 30 லட்சம் ஒரு 10% எடுத்துக்கலாம். அந்த 10% நம்ம இருக்கிறவங்கள ஜென்சி தானே. அப்போ அவங்க தான் இன்னைக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸாக இருக்காங்க. எதுக்குன்னா ஓட்டு போடுறதுக்கு. ஸோ ஓட்டு போடணும்னு இருக்கும்போது நம்ம விஷயத்தை கொண்டு போய் கரெக்டான விதத்தில் சேர்க்கும்போது உண்மையிலே அது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் ஆகுதுங்கிறது நான் பார்க்குறேன். தே ஆர் திங்கிங். நீங்கள் நிறைய விஷயத்த சொல்கிறீங்க பிரதர், நிறைய விஷயத்த திங்க் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா யாருமே நீங்கள் இந்த லீடருக்காக நில்லுங்க, இந்த லீடருக்காக நில்லுங்க, இவர் கட்சியில் சேருங்க, இல்லை வந்து இவருக்கு சாதகமாக பேசுங்க, இல்லை இவருக்கு ஜால்ரா போடுங்கன்னு அந்த அளவுக்கு யாருமே சொல்லலைங்கிறது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம அப்படி கண்டென்ட் கொண்டு போகல. we are making them to think. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை யோசிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாத விஷயங்களை, சுற்றி நடக்கிற விஷயங்களை, எங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் தெரியப்படுத்துறீங்க. ஸோ லைக் அவேர் ஆகிறனால அவங்க இன்னும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் யாருக்கு ஓட்டு போடலாம் சொல்ல மாட்டேன், நான் எந்த கட்சி சார்ந்தவங்களும் கிடையாது. ஸோ அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டோம், யாருக்கு ஓட்டு போடணும் டிசர்விங் நீங்கள் தான் டிசர்வ் பண்ண போகிறீங்க. நாளைக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அவங்க கொண்டு வர ஸ்கீம்ஸோ அவங்க கொண்டு வர என்னதான் இருந்தாலும் சரி டிசர்வ் பண்ணக்கூடியது நம்ம எல்லாரும் தான். அது இன்க்ளூடிங் அவங்க த பீப்புள் ஓட்டு போடுறவங்க. ஸோ அதனால் கரெக்டான விதத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கிறதோ கெட்டு குட்டி சோறாகி போகிறதோ அது அவங்களோட கையில் தான் இருக்குது. அதுதான் நம்ம டீச் பண்ண முடியும். இப்போ விமன் பற்றி பேசுனீங்க. 40% இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் ஆர் விமன், பார்க்குறவங்க ஆர் விமன். இப்போ வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் விமன், யூனோ லெகசி பார்ட்டிஸாக இருக்கட்டும், நியூ பார்ட்டிஸாக இருக்கும் கொண்டு வராங்க இல்லையா? விமனோட நான் வந்து விமன் அதுக்காக ஓட் போட போகிறாங்களா, இல்லை வந்து அவங்க ஆன் தியர் ஓன் தே டிசைட் ஹூ தே வாண்ட் டு ஓட்டுங்கிற ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இருக்கட்டும். இன்னொரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் இஸ், விமன் வந்து ஹவு மச் இன்ஃப்ளூயன்ஸ் டு தே ஹேவ் ஆன் த ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நான் வந்து யூனோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, திஸ் வில் வெல்ஃபேர் த ஃபேமிலி மோர். ஏன்னா நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கேள்விப்படுவேன். when a woman earns, it goes directly to her house, right? But when a man earns, maybe a portion of it goes to their houseங்கிற எக்ஸாம்பிள் நிறைய ஜென்ரேஷன்ஸாக கேட்டுட்டு வரோம். இது உண்மையுமா இருக்குது நிறைய இடத்துல.
இன்னைக்கும். ஸோ யூ டெல் மீ, ஒரு உமன் ஓட்டர் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஷி அண்ட் ஹவு மச் இஸ் ஷி ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் ஃபேமிலி டு ஓட் டுடே? மேம் ஆக்சுவலாக ஏன் எல்லா கட்சியும் பெண்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க தான் ஒரு ப்ராமினன்ட் ஃபேக்டராக இருக்காங்க. ஒன்று சொல்லுவாங்கல்ல, வெள்ளை புலி உள்ள எலிங்கிற மாதிரி ஆம்பளைங்களை சொல்லுவாங்க. அது ஏன் சொல்லுவாங்கன்னா, யாரை நீங்கள் பார்த்தாலும் சரி, சிங்கம் மாதிரி இருக்காரு, என்னமா ஒரு ஆறால இருக்காரியா, என்னமா ஒரு ஆல்ஃபா மேலே இருக்காரியா அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்குள்ளே அவர் எலியாக தான் இருப்பார். காரணம் என்னென்னா, நான் பலரை பார்த்துருக்கேன் வீட்டுக்குள்ள அவங்களோட மனைவி கிட்டேயோ இல்லை அக்கா தங்கச்சி கிட்ட கூட பசங்க வந்து உண்மையிலேயே தேர் ஸோ ஹம்பிள். ஏன்னா அவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா லைக் வந்து நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணுறதோ, இது நமக்கு செட் ஆகும் செட் ஆகாது, என்னதான் அவங்க வந்து ஒரு 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 சின்ன ஒரு குறுகிய சர்க்கிள்குள்ளே இருந்தாலும் அவங்களோட மைண்டுங்கிறது திங்க் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் வந்து வெளில போகும்போது அவங்க திங்கிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க சில விஷயத்த மட்டும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு அதை மட்டும் யோசிப்பாங்க. இது இன்னைக்கு பண்ணோம், அது இன்னைக்கு பண்ணோம், இந்த அமௌண்ட் அந்த அமௌண்ட், இல்லை வந்து இந்த வேலை அந்த வேலை, இந்த தொழில் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. இவர் இப்படி போகிறாரு, இது நல்லதா, இதனால ஏதாவது கெடுதல் வருமா, நம்ம ஃபேமிலிக்கு இம்பேக்ட் ஆகுமா, பிள்ளைங்களுக்கு, நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அதுக்கு ஏதாச்சும் அவர் லைக் ஏதாவது சேவிங் ஸ்கீம் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா, இல்லை எல்ஐசியோ இல்லை வந்து ஏதாச்சும் பல விஷயங்கள் இருக்குல்ல, எதாவது பண்ணியிருக்காரா, பசங்க இருக்காங்க, நகை நட்டு சேர்த்தாரா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்கிறது பெண்கள். ஸோ அதனால அவங்க நினச்சாங்கன்னு வைங்களேன், வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் எல்லாருமே மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பெண்களை ஓட்டை கவர்றதுக்காக இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, உண்மையில் ஆப்வியஸாக நம்ம உடச்சி பேசணும்னா பல அமௌண்ட் எங்கே போகுதுன்னா டாஸ்மாக் போகுது. அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அங்கே போகுது. அது காரணம் என்னென்னா, ஆண்கள் வந்து அதில் வந்து ஒரு அடிமை மாதிரி ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது மோர் தென் 60%. ஒரு லிக்கருக்கு அடிக்ட் ஆகி இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு கேப்பபிளான பர்சனாக திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூம் நீங்கள் லிக்கரை கன்சியூம் பண்ணுறீங்க, ஓகே, இல்லை மந்த்லி ஓகே. ஆனால் டெய்லி கன்சியூம் பண்ணுறவங்க, வேலைக்கு போயிட்டு இதை ஒரு பூஸ்டப்பாக எடுக்கிறவங்க அதிகம். வேலைக்கு போகிறோம், இதை ஒரு பூஸ்டப்பாக எடுக்கிறோம், அப்போ நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறவங்க அதிகம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல மெயின் ரோல் யாருக்கு போயிருதுன்னா பெண்களுக்கு. அவங்க தான் டிசிஷன் எடுக்கிறவங்க. சொல்லுவாங்க இல்லை, இந்த ஜீரக பெட்டிக்குள்ளே பணத்தை வச்சுருப்பாங்க, எங்கே தான் இருந்தாலும் பேக்கப் அங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஃபேமிலியோட எல்லா நூக்கன் கணரையும் அவங்க புரிஞ்சு வச்சுருக்கனால பெண்களோட ரோல் இந்த எலெக்ஷனில் மட்டும் இல்லை, அந்த காலத்தில் தொடங்கி இந்த காலம் வரைக்கும் பொலிட்டிஷியன்ஸ் அங்கே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை, ஆப்வியஸாக நம்மளோட அந்த முதலைகள் வந்து அனலைஸ் பண்ணுறதுலையும் எப்படி கிரவுண்ட் இருக்குது, ரியாலிட்டி எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஏன்னா ஒருத்தங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா சும்மா யாரும் வச்சுட்டு கிடையாது, இதை தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, இதுலேருந்து கீழே போயிடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், நம்ம சஸ்டெயின் ஆகணும், நம்மளோட லெகசி அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போனோம்னா கண்டிப்பாக இந்த மக்களை நம்ம கவர் பண்ணி வச்சுருந்தா தான் முடியும். சும்மா நம்ம இன்னைக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணல, இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஆகணும், இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக யாரும் பண்ணல. நான் தொடரணும், ஏன் ஃபேமிலி, அடுத்த ஃபேமிலி, இல்லை வந்து என்னோட கட்சி தொடரணும், இல்லை என் ஐடியாலஜி தொடரணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் எல்லாருமே உள்ளே வர்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதுனா அப்படி இருந்தாங்கன்னா, இன்னைக்கு இந்த படங்களில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஆண்களுக்கு வந்து எல்லாருக்கும் பைப்பை திறந்தாலே சாராயம் வந்துடும், பெண்களுக்கு பைப்பை திறந்தாலே பால் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் கூட விமலோட படம் வந்திருக்கும். ஸோ அது மாதிரி கொடுத்து அந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயித்துட்டு போயிடலாம். ஆனால் அது நீடிக்காது. ஸோ அதனால் ஏன்னா எல்லாருக்கும் சரக்கு டெய்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவன் செத்துட்டான்னு வைங்களேன், நாளைக்கு அவங்க வீட்டம்மா வந்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, இவனால தான் என் புருஷன் செத்தான்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க ஓட்டு போட ஆரம்பிச்சு. அப்போ அவனுக்கு என்ன சொல்யூஷனாக மாறும்னா, நான் வந்தால் சரக்கை கட் பண்ணுவேன்னு சொல்லுவாப்ல. அப்போ என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் பிள்ளைங்க, ஏன்னா ஒரு சரக்குங்கிறது உண்மையிலேயே அது ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் லைக் அவன் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து படுக்க போகிறது கிடையாது, வீட்டில் அடிக்கிறான், பசங்களால் படிக்க முடியல, அந்த புக்ஸை தூக்கி வீசுறாப்புல, கிழிச்சு போடுறாப்புல, வீட்டில் உள்ள பொருட்கள், கஷ்டப்பட்டு பொருட்களை வாங்கி வைக்கிறாங்க, பொருட்களை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் இந்த அளவு பண்ணும்போது வீட்டில் சொசைட்டியில் அவங்களோட நேம் டேமேஜ் ஆகுது, டிஃபேம் ஆகுது, இவ்வளோ இருக்கும்போது அப்போது அதோட இம்பேக்டை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓட்டை மாற்றி போடணும்னு நினைப்பாங்க. ஏன் இதை மட்டும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? அதனால் வந்து பொலிட்டிஷியன்ஸ் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பண்ணுறாங்க, பெண்களை ஓட்டை கவர்றதுக்காக. ஒவ்வொரு எலெக்ஷனில் நீங்கள் சொல்லலாம், இப்போ பார்க்கலாம், நாங்கள் வந்தால் இந்த டாஸ்மாக் எல்லாத்தையும் மூடிடுவோம் அப்படின்னு. அது எதுக்காங்கன்னா பெண்களோட ஓட்டுக்காக. ஆண்கள் ஓட்டு வராது டாஸ்மாக் மூடிட்டா. அதனால் இப்போ இடையில கூட எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து போராட்டம் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணாங்க, எப்படி நீங்கள் டாஸ்மாக் மூடலாம் அப்படின்னு. ஆனால் பெண்கள் வந்து ஓட்டை கவர்றதுக்காக எப்படி பண்ணாங்க? ஏன்னா பெண்கள் நினச்சா ஒரு ஓட்டு இல்லை, வீட்டில் இந்த 4 ஓட்டு போய் விடும். ஸோ அதுக்காக தான் கரெக்டாக காய் நகர்த்துறாங்க. ஆனால் உண்மையிலே அது தேவையான விஷயம்.
இப்போது ஒரு ஓட்டர், எனி ஏஜ் குரூப், இந்த ஒரு 4-5 விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போய் ஓட் பண்ணுங்க. அதாவது நியூஸ் பற்றி நான் சொல்லலை, ஒரு 4-5 விஷயங்கள், இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இதை தெரிஞ்சுட்டு ப்ளீஸ் போய் ஓட் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா அது என்ன மெட்ரிக்ஸாக இருக்கணும்? ஏன்னா நம்ம நிறைய டேட்டா யூஸ் பண்ணுறோம், டேட்டா அவைலபிளாகவும் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. இந்த 4-5 விஷயங்கள் என்னவா இருக்கும் ஆல்டன்? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஜஸ்ட் லைக் ஒருத்தர் வந்துட்டாரு, இல்லை இன்னொரு கட்சி வந்துட்டாங்க, இவங்க வந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்கிறத தாண்டி அனலைஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம ஓட்டு போட்டோம், இந்த ஓட்டு போட்டது மூலமாக நமக்கு என்ன மாறுச்சு? ஏன்னா உண்மையை நான் சொல்லணும்னா எதுவுமே மாறல. டெவலப்மெண்ட் ஆகுது. நான் அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண தான் அவங்க லூட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நினைக்காம இருந்தாலும் சரி, அவங்களால காட்ட முடியும், நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து அதை பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க இந்த கட்சி வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சிட்டி வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, இங்கே பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு, அந்நிய முதலீடுகள் உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கும். காரணம் என்னன்னா, அப்போ தான் அவங்களால லைக் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது நாங்கள் இத்தனை 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தோம், இவ்வளோ லைக் ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்க்கவே கூடாது. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், எல்லாரும் கொண்டு வருவாங்க ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வீடை கட்டுவாங்க, ஆனால் வீடை கட்டுறதை விட மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ணுறது எதுக்காகனா நம்மளோட தேவைக்காக தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ அதை நீங்கள் பெரிய ஒரு விதமாக நான் ஃபஸ்ட் திங்காக நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன். செகண்ட் திங், வேலை வாய்ப்புகள்ங்கிறது. எனக்கு வேலை கிடைச்சாதான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், எனக்கு சாப்பிட்றதுக்கும், நான் ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் எனக்கு இதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கான வேலை வாய்ப்புகள் நம்ம ஓன் மண்ணில் நம்ம சாயிலில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். லைக் ஏன்னா நம்ம வந்து வெளி ஸ்டேட்ல இருந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி, இப்போது எங்களோட கொள்கை என்னென்னா, இப்போது லைக் சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலேயே என்ன வச்சுருப்பாங்கன்னா, எங்களுடைய நம்ம மண்ணை சார்ந்த குடிமக்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி 80% எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாதான் களத்தில் இருக்க மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்க நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தவங்க உள்ளே வரும்போது இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க ஃபுல்லும் வெளி மாநிலத்தவங்க இருக்கும்போது, இவங்க அந்த இடம் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும்போது, இவங்க வீட்டில் சாப்பாடு அடுப்பெரிய மாட்டேங்குது இல்லை. ஸோ நம்மளுக்கான வேலைகள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அரசாங்கம் எந்த அளவுக்கு அது ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இது ரெண்டுமே சிட்டியில் ஒர்க் அவுட் ஆகும், ஆனால் இது ரெண்டுமே வில்லேஜில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வில்லேஜில் வந்து டெவலப்மெண்ட்ஸும் உள்ள வராது, வேலை வாய்ப்புகளும் அங்கே வராது. அங்கே என்னென்னா அக்ரிகல்ச்சர் தான். அந்த அக்ரிகல்ச்சர் விஷயத்தில் ஒரு கட்சி ஒரு ப்ராமினென்ட்டான நல்ல ஒரு விஷயத்த பண்ணாங்க. கோயம்புத்தூர் சைடு மக்களுக்கு தெரியும். அது என்னென்னா, நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அதாவது அத்திக்கடவு அவினாஷின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டங்கிறது இது பெரிய அளவில் யாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதாவது இந்த திட்டம் என்னென்னா, லைக் கேரளாலேருந்து நதி மூலமாக தண்ணி வருது. கடைசியில் இந்த உபரி நீராக தண்ணி எங்கே போய் சேருதுன்னா கடலில். ஸோ கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஈரோடு, கோயம்புத்தூர், இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க கோயம்புத்தூரை சுற்றி. அந்த மாவட்டம் மட்டும் சொல்லலை, கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற மாவட்டம், ஈரோடு, லைக் பள்ளிப்பாளையம் அந்த பக்கம் சுற்றி மக்கள். ஸோ இவ்வளோ மக்கள் வாழ்கிற பட்சத்தில் அவங்களோட பெரிய ஒரு தொழிலாக ஊர் மக்கள் பார்க்குறது என்னன்னா விவசாயம். விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு என்ன தேவைன்னா தண்ணி தேவை. காமராஜர் அவர்கள் இருக்கும்போது அந்த டைமே வந்து இந்த திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்கிறாரு. இந்த திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறமா அவரால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அவரோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு, 9 வருஷமோ 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. ஐம் நாட் ஷுர், ஃபிகர் தப்பாக இருக்கலாம். ஆட்சி பண்ணுறாங்க. ஆட்சி பண்ணதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு கட்சிகள் மாறுறாங்க. எந்த கட்சியுமே அதை வந்து செய்யலை. ஏன்னா அந்த ஊர் மக்கள் யாருக்குமே சரியான முறையில் தண்ணி போய் சேரலை. தண்ணி போய் சேருது, ஒரு கிளைமேட்டுக்கு மழை பெய்யுது, தண்ணி வருது, ஆனால் சஸ்டெயினாக ஃபுல் எல்லா 12 மந்த்ஸும் 365 டேஸும் உங்களுக்கு வந்து தண்ணி அவைலபிளாக இருக்கிற அளவுக்கு யாருமே பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2017 வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை வந்து கொண்டு வராங்க, வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த கட்சி பண்ணாங்க அந்த கட்சி பண்ணாங்கலாம் நான் சொல்ல வரல, இது 2 கட்சியுமே உள்ளே பண்ணாங்க. லைக் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த திட்டத்தை கொண்டு வராங்க, அத்திக்கடவு அவினாஷி இந்த திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கப்புறமா நதியிலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு கடலில் போய் சேர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கனெக்ஷன் போட்டு கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் போட்டு more than 1000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒட்டுமொத்த ஊர் மக்களுக்கும் 5 லட்சம் மக்களுக்கும் பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு அங்கே அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸை அவங்க புல் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. இது எதுக்குன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது, இந்த டெவலப்மெண்ட்ங்கிறது கண்ணுக்கு தெரியாதது, எல்லாம் மண்ணுக்கடியில் இருக்கும்.
கண்ணுக்கே தெரியாது. டேமை கிரியேட் பண்ணுறாங்க, அண்டர் கிரவுண்ட் டேங்க்ஸை கிரியேட் பண்ணுறாங்க, இந்த ஸ்டோம் வாட்டர் எல்லாமே கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டேங்க்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக மக்கள் பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ அது வந்து 2022 தான் அதை முடித்தாங்க அந்த ப்ராஜெக்ட். 16 ஆரம்பித்து 2022 முடித்தாங்க. அப்போ நான் எந்த கட்சிக்கும் நான் சார்ந்து பேசலை. ஏன்னா அந்த டைம் 2 கட்சிகளும் இருந்தாங்க. அப்போ ஒரு கட்சி, அடுத்து ஒரு கட்சி, ரெண்டுமே அவங்க தொடங்கினாங்க, இவங்க முடிச்சு வச்சாங்க. ஸோ இது ரெண்டுமே நடந்தது மூலமாக யாருக்கு பெனிஃபிட் ஆச்சு? உள்ளூர் மக்களுக்கு. மோர் தென் 5 lakhs பீப்புள்ஸ் காட் பெனிஃபிட்டட் டைரக்ட்லி. காரணம் என்னென்னா அவங்களோட டைரக்ட் தேவை அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்கு நீங்கள் 363 டேஸும் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களால கண்டினியூஸாக பண்ண முடியும். ஸோ அப்போ அவங்களுடைய தேவையை அதை பூர்த்தி பண்ணுறாங்கல்ல, சிட்டியில் உள்ள தேவையை அதை பூர்த்தி பண்ணுறாங்கல்ல. ஸோ இதை மக்கள் பார்க்கணுங்கிற அது ஒரு 1 2 விஷயமா 3 விஷயமா 4 விஷயமா அவங்க தொடர்ந்து பார்த்தாங்க. ஏன்னா ஃப்ரீ பீஸை எந்த அளவுக்கு மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்கிறத பார்த்தா 90% அக்செப்ட் பண்ணுறாங்க வில்லேஜில் இருக்கவங்க. ஏன்னா சம்பாதிக்கிறது ஒரு நாளைக்கு 500 700 1000 சம்பாதிக்கலாம். அதில் இவ்வளோ ரூபா பஸ்ஸுக்கு போயிடுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பார்த்துக்கலாம். ஊரில் வந்து டிராக்டரில் கூப்பிட்டு போவாங்க மக்களை, இந்த மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி அவங்க அதனால வந்து இந்த ஃப்ரீ பீஸ் அக்செப்ட் பண்ணலாம். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருத்தங்களுக்கு பறக்க சொல்லி கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு பறந்து போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ரெக்கையை கட்டி போட்டுட்டு அவங்களுக்கு தீனி போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கலாம். உண்மையிலே அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியாது. இந்த யானையை சின்ன சங்கிலி போட்டு கட்டி விட்ட மாதிரி தான். கடைசி வரைக்கும் அதுக்கு பலம் என்னன்னு தெரியாது. உண்மையிலே மக்களோட எஃபிஷியன்ஸுங்கிறது ரொம்ப பெருசு. அவங்களால எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம். அவங்களோட மைண்டுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இங்கே இருக்கிற பாலிட்டிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. யோசிச்சாங்கன்னா நம்மளுக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் வந்து இவங்க யோசிச்சாங்கன்னா அதுக்கு தகுந்தவரை அவங்கள யோசிக்கிறாங்க. பட் என்னென்னா நான் சொல்கிறது என்னென்னா, இஃப் யூ திங்க், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டை யோசிக்கிறீங்களோ, இவங்க இது பண்ணுறாங்களோ அதை பண்ணுறாங்களோ அப்படி யோசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும், இது ப்ராமினெண்ட்டாக பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன். உங்களுக்கு சைலண்டாக அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டெவலப்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சிட்டிஸில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் பண்ணணும். எல்லா ஆட்சி காலத்துலேயும் அவங்க பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது பண்ணுறது டேரெக்டாக பெனிஃபிட் ஆகுறீங்க, மெயின்டைன் பண்ணுறாங்களா, திருப்பி நல்ல ஸ்கீம்ஸை கொண்டு வராங்களா, இல்லை கடனை வாங்கி திருப்பியும் உங்களை வந்து யோசிக்க விடாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா கடைசியில் வந்து இப்போது வேற ஒன்றும் இல்லை, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துட்டுருக்கு. அந்த போர்னால இன்றைக்கி பெட்ரோல் பம்பில் எல்லாம் நம்ம கூட்டமாக நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்மளால் அங்கே அஃபெக்ட் ஆகப்படுறது, நம்ம இன்றைக்கி வந்து இங்கே நம்ம பெட்ரோல் பங்கை வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லையுமே கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 10-20 கார் பார்க்கலாம், ஒரு 100 பைக் பார்க்கலாம். அஃபெக்ட் ஆகிறது மக்கள். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லையா, கேஸ் இல்லையா, அப்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எல்லா அந்நிய முதலீடுகளை நம்பி இருக்கோம். அங்கேருந்து நம்மளுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு விஷயம் வரும்போது அந்த இடத்துல தான் ஒரு மெயினான ஒரு விஷயம் உள்ள வருது. தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. லைக் என்னன்னா, ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் எக்கானமி இருந்துச்சுன்னா வி ஒன்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ். இப்போ நான் என்கிட்டயே லைக் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ எலக்ட்ரிக் கார் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஸோ என்கிட்ட எல்லாமே இருக்குது. எனக்கு உணவாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து குடிக்கிற பாலாக இருந்தாலும் சரி, முட்டையாக இருந்தாலும் சரி. ஏன்னா உண்மையிலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம நல்ல ஒரு மேக்கப் போட்டு நல்ல காரில் போயிட்டு நம்ம போகிறது தான் ஒரு லைஃப் ஸ்டைல் நினைக்கிறாங்க. உண்மையிலே அவ்வளோ டெவலப்டான ஒரு கண்ட்ரியான அமெரிக்காவில் மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க, ஃபார்மிங் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கு பரப்பளவு இருக்குது, லேண்டு அவ்வளோ பெரிய ஒரு லெவலில் இருக்குங்கிறத ஒரு விஷயம் ஒத்துக்கலாம். ஆனால் இருந்தாலும் இங்கே நீங்கள் பார்க்கும்போது மக்கள் ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணலாம். அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்ந்தாலும் சரி, இதை தொழிலை பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். லைக் இங்கே நீங்கள் ஒரு லொக்காலிட்டியில் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிற விஷயத்த நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இதை பண்ணால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னொருத்தவங்களை டிபெண்ட் ஆகி இருக்கும்போது நம்ம போய் இப்படி கூட்டமாக நிற்க மாட்டோம். ஏன்னா அங்கே நடக்கிற வாருக்கு நம்ம அஃபெக்ட் ஆகுறோம்ல. இதில் என்னென்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, பெட்ரோலாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி. எனக்கு ஒருத்தங்க நேற்றுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, இன்னொரு ஊரில் இருந்துட்டு கேஸ் எல்லாமே இதாகுதுல்ல, ஸோ எலக்ட்ரிக் ஸ்டவ் வேணும்னு எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டால் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 1200 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸை வந்து விற்றுருக்காங்க நேற்றுக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஹைப் ஏறி இருக்குன்னு பாருங்களேன். மக்கள் எல்லாரும் மனநிலைக்கு என்ன வராங்கன்னா, கேஸ் காலி ஆகுது, இப்போ எலக்ட்ரிக் போயிடலாம் அப்படின்னு. இது அவங்க அதுக்கான மாட்டையோ இல்லை அதுக்கான தேவைகளை ஃபஸ்ட்டே வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட இருக்குங்கிற பட்சத்தில். சிட்டியில் எப்படி யூஸ் ஆகுது, வில்லேஜில் எப்படி யூஸ் ஆகுங்கிறது வேறு. பட் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு யூட்டிலைஸ் ஆகிற அளவுக்கு வச்சுட்டாங்கன்னா நம்ம பாதிப்படைய மாட்டோம் அப்படிங்கிற பார்க்குறேன். ஸோ இந்தந்த விஷயத்தை எது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறாங்கங்கிறது மெயின் விஷயத்த பார்க்கணும்னு பார்க்குறேன். ஐ திங்க் லாங் டேர்ம் திங்கிங், ஒரு சஸ்டெயினபிள் க்ரோத் எது இருக்கோ அது கண்டிப்பாக கவனித்து நம்ம ஐ திங்க் இந்த வாட்டி ஓட்டு போடும்போது ஐ ஹோப் எவ்ரிபடி லுக்ஸ் அட் இட்
like the way you're asking them to. Thank you so much, Alden. I Thank think you so much. very interesting way of looking at things you've given us. ஒரு நம்ம எவ்வளோ நம்ம மைண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ், ஸ்மாலர் டெசிஷன்ஸ் விச் வில் இம்பேக்ட் த பிகர் டெசிஷன்ஸ். அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் மூலமாக நிறையா இன்னைக்கு நான் கற்றுட்ருக்கேன் அபவுட் ஹவு ஆர் கண்ட்ரி இஸ் ஆல்சோ க்ரோயிங் அண்ட் டெவலப்பிங். நம்ம எல்லாரும் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்கும் வந்து எக்ஸ்போஜர் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அது வந்து ஒரு ஆனரபுளாக நல்ல வகையில் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னோட ஆசையும். தட்ஸ் வை வி ஆர் ரன்னிங் ப்ரைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you for joining me on Brewing Reflections. I hope today's episode brought you closer to seeing yourself and the world around you with a little more clarity, love and empathy. If something spoke to you today, don't keep it to yourself. Share it with someone who might need that same insight. And remember, the journey of self-acceptance and mindful thinking continues. Let's keep the conversation going. Find me on Instagram, Facebook, Threads or YouTube and let me know what's on your mind. Until next time, stay kind to yourself and keep growing.